Hello friends, இப்போ நம்ம collocation அப்படிங்கற இந்த டாபிக் தான் வந்து பார்க்க போறோம். இது நம்மளோட updated 2025 syllabusல மட்டும் தான் இது கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி ஒரு டாபிக் யாருக்குமே வந்து தெரியாது. சோ நம்ம சிலபஸ்லலாம் கிடையாது. இப்போ இது இன்க்ளூட் பண்ணப்பட்டது. சோ நான் சிலபஸ்ல இது எங்க கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணிருக்கேன். யூனிட் 2 vocabularyல 15 क्वेश्चंस அப்படினு ஒன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? அதுல அப்படியே ஃபர்ஸ்ட் லைன்ல பார்த்துட்டே வாங்க. அஞ்சாவது இடத்துல ஒரு பாக்ஸ் போட்டு காட்டியிருக்கேன். இதுதான் collocation அப்படிங்கற இந்த டாபிக். சோ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் எத்தனை क्वेश्चन உங்க क्वेश्चन பேப்பர்ல எதிர்பார்க்கலாம்? ஏன்னா யூனிட் 2 vocabulary இருந்து 15 क्वेश्चन வரும்ன்றதை நம்ம சிலபஸ்ல கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த collocation அப்படிங்கற டாபிக்ல இருந்து எத்தனை क्वेश्चन வரும் அப்படினா நமக்கு ரெஃபரன்ஸ்க்கு ஒரே ஒரு क्वेश्चन பேப்பர் தான் இருக்கு. குரூப் 4 2025ல நடந்த ஒரு क्वेश्चन பேப்பர்ல பாத்தீங்கன்னா ரெண்டு क्वेश्चन இந்த collocations வந்து கேட்டிருக்காங்க. அப்ப 15 क्वेश्चंஸ்ல ரெண்டு क्वेश्चन collocationல இருந்து வருது அப்படினா இது ஒரு இம்பார்ட்டன்ட்டான டாபிக். அதே மாதிரி இது இம்பார்ட்டன்ட் மட்டும் கிடையாது, ரொம்ப 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 இன்ட்ரஸ்டிங்கான டாபிக். நீங்க போக போக உங்களுக்கே தெரியும். சோ அதே மாதிரி இந்த collocation டாபிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்க எதுவுமே மனப்பாடம் பண்ணணும், எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இப்படிதான் எதுவுமே மனப்பாடம் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. சோ இதெல்லாம் நீங்க ஈஸியா பை பிராக்டிஸ், நீங்க ஒரு 4-5 எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படினாலே 5வது 6வது 7வது எக்ஸாம்பிள்லாம் நீங்களா ஈஸியாவே இதுக்கு வந்து ஆன்சர் கெஸ் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஒரு பசில் மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் இந்த collocation அப்படின்றது. சோ ஃபர்ஸ்ட் நம்ம இதோட டெஃபினிஷனுக்குலாம் போறதுக்கு முன்னாடி முதல் collocation அப்படின்னா என்ன அப்படின்னா பேச்சு வழக்கம். ஓகேவா? இங்கிலீஷ் நேட்டிவ் இங்கிலீஷ் பேசுறவங்க, அதாவது இங்கிலீஷையே தன்னுடைய மதர் டங், தன்னுடைய தாய்மொழியா கொண்டவங்க யூஸ் பண்றது. இப்போ நமக்கு காத்தடிக்குது அப்படின்னா ஆடி காத்தடிக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் நமக்கு தமிழ்லயே நமக்கே உரிய பேச்சு. ஓகேவா? ஸோ வந்து பகல் கனவு காணாத, இதெல்லாம் நமக்கு வந்து நார்மலாக பேசும்பொழுது யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ கனவு அப்படின்ற ஒரு வார்த்தை பகல் கனவு காணாத அப்படின்னு. இப்போ மழை பெய்யுது அப்படின்னா அடிச்சு ஜோன்னு மழை பெய்யுது பாருங்க, இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதாவது மழை அப்படின்ற அந்த ஒரு வார்த்தைக்கு முன்னாடி ஜோன்னு மழை பெய்யுது, அப்படியே அடிச்சு கொட்டி தீக்குது, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம அந்த மழைக்கு முன்னாடி யூஸ் பண்ணி அதையே நம்ம ஒரு டேர்மாக வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி வார்த்தைகள் இங்கிலீஷில் வந்துச்சுன்னா அதை நம்ம collocation அப்படின்னு சொல்லுவோம். சாதாரணமாக சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை. இப்போ மழை பெய்யுது அப்படின்றது, மழை அப்படின்றது ஒரு சாதாரண வார்த்தை. அதை அடிச்சு கொட்டி தீக்குது, கனமழை அப்படின்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? இப்போ இந்த மழைக்கு முன்னாடி அந்த வார்த்தைகள் ஆட் பண்றதுனால மீனிங் மாறுதானா? மீனிங்லாம் மாறாது. ஆனா அந்த லாங்குவேஜ் லோக்கலா பேசுறவங்க இப்படிதான் பேசுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கும் வார்த்தைகள் தான் collocation அப்படின்றது. இங்கிலீஷ் மொழியோடைய அந்த நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் அவங்க டெய்லி லைஃப்ல சாதாரணமா சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி 2-3 விஷயங்கள் ஆட் பண்ணி சொல்றது தான் collocation அப்படின்றது. ஸோ வாட் இஸ் collocation அப்படின்றதுக்கு அர்த்தம் தி ஆக்ட் ஆர் ரிசல்ட் ஆஃப் பிளேசிங் ஆர் அரேஞ்சிங் டுகெதர். ஸோ என்னன்னா ஒரு வார்த்தையை நம்ம எப்படி அரேஞ்ச் பண்றோம்ன்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்ற ஒரு வார்த்தை. ஸோ ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னா என்னது? நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், இதெல்லாம் வந்து ஃபாஸ்ட் ஃபுட், டக்குன்னு செய்யக்கூடிய உணவுகள். ஸோ இப்போ நம்ம பாருங்க ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்லி நமக்கு அதுவே வந்து செட்டு ஆயிடுச்சு. இப்போ மற்ற இடங்கள்லாம் பாருங்களேன், இப்போ வந்து நம்ம ஹோட்டல்ல எங்க போனாலும் ஃபுட் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஆனால் ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்றது எதுக்கு அப்படின்னா நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ், அதாவது அந்த இங்கிலீஷ் மொழியை பேசுறவங்க ஒரு சில விஷயத்துக்கு இப்படிதான். இப்போ ஜங்க் ஃபுட் அப்படின்ற ஒரு வார்த்தை, இதெல்லாம் என்னன்னா ஃபுட், இதுதான் நமக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி இந்த வார்த்தைகள்லாம் அவங்க எப்பயுமே யூஸ் பண்ணி பேசுற ஒரு வார்த்தை. ஸோ இந்த மாதிரி அந்த ஃபுட் அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் டிஃபைன் பண்ணாம அவங்க நேச்சுரல் ஃப்ளோல எந்த வார்த்தைக்கு முன்னாடி எதெல்லாம் ஆட் பண்ணி பேசுறாங்களோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது. அதே மாதிரி வந்து நாமளும் யூஸ் பண்றது தான் collocation அப்படின்றது. இப்போ பெயின் அப்படின்னா வலி, சிவியர் பெயின் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னன்னா அந்த வலியை தான் இன்னும் எம்பசைஸ் பண்ணி, அந்த வலி எப்படி இருக்கு, சிவியர் அப்படின்னா ரொம்ப தாங்க முடியாத ஒரு பெயின். ஓகேவா? ஸோ அந்த ஒரே விஷயம் பின்னாடி இருக்கும் வார்த்தையோ முன்னாடி இருக்கும் வார்த்தையோ அந்த ஒரு வார்த்தை சார்ந்து தான் அடுத்து ஆட் பண்ண போற 2வது 3வது வார்த்தையும் அந்த ஒரு வார்த்தையை எம்பசைஸ் பண்ணி இன்னும் அதை பத்தி மெருகேத்தி சொல்லுது அப்படின்னா அதுதான் collocation. collocationல 2-3 வார்த்தைகள் ஆட் பண்றதுனால மீனிங் அப்படின்றதெல்லாம் மாறவே மாறாது. அந்த ஒரு வார்த்தைக்கு கூட 2-3 வார்த்தை ஆட் பண்ணி இன்னும் அதிகமா நம்ம வந்து சொல்றது தான் collocation அப்படின்றது. இப்போ மழை அப்படின்றது சாதா, கனமழை அப்படின்னாலும் அந்த மழையை தான் குறிக்குது. அதே தான் collocation. நீங்க எத்தனை வார்த்தைகள் நீங்க ஆட் பண்ணாலும் மீனிங் மாறாது. திரும்ப அந்த மெயின் கோர் வார்த்தை இருக்கு இல்லையா, அதோடைய தன்மையை இன்னும் கூட்டி சொல்றது தான் இந்த collocation அப்படின்றது. ஸோ இதே நம்ம வந்து இந்த கொலாஜ் அப்படின்னா என்னது? நம்ம ஃபோட்டோஸ் எல்லாமே மிங்கிள் பண்ணி சொன்னோம்னா அதை நம்ம வந்து கொலாஜ்னு சொல்லுவோம். அதே மாதிரி கொலாபரேட் அப்படின்னா என்னது? 2-3 பேர் சேர்ந்து ஒரு வேலை செஞ்சா அதை கொலாபரேட் அப்படின்னு சொல்லுவோம். காலேஜ் அப்படின்னா நிறைய பேர் ஒன்று கூடி படிக்கிற இடம். கொலீக் அப்படின்னா நம்ம கூட நிறைய பேர் சேர்ந்து வேலை செய்கிறவங்க. ஸோ இந்த மாதிரி கொலோ அப்படின்ற இந்த வார்த்தைக்கான அர்த்தமே என்னன்னா நிறைய 2த்துக்கும் மேற்பட்ட விஷயங்கள், இதுதான் கொலோ அப்படின்வாங்க.
கொலகேஷன் அப்படின்றது என்னென்னா கொலாபரேட், நம்ம ஒரு நிறைய வார்த்தை யூஸ் பண்ணி அதை கம்யூனிகேட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ 2-3 வார்த்தைகளை வச்சு ஒரு விஷயத்தை நம்ம கம்யூனிகேட் பண்ணும்பொழுது அதுதான் இந்த இடத்துல கொலகேஷன் அப்படின்றாங்க. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். நீங்கள் அடுத்தடுத்து பார்க்க உங்களுக்கே வந்து புரியும். ஜாலியாக நீங்கள் பசில் மாதிரி இந்த கொலகேஷன் அப்படின்றத ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அதே மாதிரி கொலகேஷனில் வந்து கேட்குற கேள்விகளுக்கு உங்களால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக 1 இல்லை 2 கொஷினோ வரும். கண்டிப்பாக உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ணவும் முடியும். நாம் இப்போ டாபிக் உள்ள போகிறோம். கொலகேஷன் அப்படின்ற இந்த டாபிக். ஸோ டாபிக் உள்ள என்ட்ராகிறதுக்கு முன்னாடி நான் சின்ன விஷயம் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் கொலகேஷன் அப்படின்றது என்ன அப்படின்றதும் அது கீழே இருக்கும் ரூல்ஸ். ஸோ ஒரு வார்த்தைக்குள்ளே என்ன ஆட் பண்ணணும், ஒரு வார்த்தைக்கு முன்னாடி என்ன ஆட் பண்ணணும், பின்னாடி என்ன ஆட் பண்ணணும் அப்படின்ற ஃபுல் ரூல்ஸும் உங்களுக்கு வீடியோவில் இருக்கும். அதே மாதிரி ரூல்ஸ் தெரிஞ்சால் மட்டும் போதாது, எப்படி கொஷின் கேட்டால் எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு தெரியறவங்க மட்டும்தான் எக்ஸாம் கிளியர் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் கொஷின் இருக்கும். ரூல்ஸ் எல்லாருமே டீச் பண்ணிடுவாங்க. ஆனால் எந்த இடத்துல உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னா இந்த ரூல்ஸை எப்படி நீங்கள் கொஷினில் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத வச்சு தான் இந்த கொஷினுக்கு உங்களால் கன்ஃபார்மாக ஆன்சர் பண்ண முடியுமா, கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிற இடம். ஸோ ரூல்ஸும் இந்த வீடியோவில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இந்த ரூல்ஸை ஃபுல்லாக அப்ளை பண்ணி பார்க்குற மாதிரி ஆன கொஷின்ஸ் இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிக்கும்பொழுது உங்களுக்கே இந்த புது டாப்பிக்காகவே இருந்தாலும் இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும்பொழுது உங்களுக்கே நல்லா தெரியும் கொலகேஷன்ஸ்லேருந்து இதுக்கு மேலே கொஷின் வந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக 1 இல்லை 2 கொஷின் கேட்டால் உங்களால் அதை 100% கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்றது எல்லா டாப்பிக்குமே. ஸோ புதுசாக ஆட் பண்ண டாபிக்ன்றதுல காம்படேட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதை தாண்டி எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட சக்ஸஸ் ரேட் இருக்குது. ஸோ கண்டினியூஸாக நம்ம இந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ண கொஷின் பேப்பர் எவ்வளவு டஃப்பாக இருந்தாலும் அந்த ப்ராக்டிஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ப்ராக்டிஸ் பண்ணாமல் நீங்கள் வெறும் ரூல்ஸை படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா டைரெக்டாக கொஷின் வந்தால் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலோ கொஞ்சம் டஃப்பாக கொஷின் வச்சாலோ இந்த கொஷின் பேப்பர் டஃப், அவுட் சைட் தி சிலபஸ் அப்படின்னு சொல்லிடுவீங்க. அதை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணவே கூடாது. ஸோ நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாகவே ரூல்ஸ் ஒரு சைடு படிச்சுக்கிட்டே இருந்தாலும் அந்த ரூல்ஸை வச்சு எப்படி கொஷின் அப்ளை பண்ணுறதுன்றதை நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கொலகேஷன் அப்படின்ற இந்த ஒரு டாபிக், இது நமக்கு ரொம்ப ரொம்ப புது டாபிக். இதை நம்ம 3ஆக பிரிக்கிறோம். அதே மாதிரி இந்த வீடியோவில் நான் சொல்லி கொடுக்குறது நீங்கள் வெளியே வேறு எங்கே தேடினாலும் உங்களுக்கு ரொம்ப கிடைக்காது. ஏன்னா இது எல்லாத்தையும் நான் ரொம்ப நேரம் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம புக்காக இருக்கட்டும், அவுட் சைட் சோர்ஸாக இருக்கட்டும், இது இல்லாமல் மற்ற இங்கிலீஷ் கொஷின்ஸ்லாம் எந்தெந்த எக்ஸாம்லாம் கேட்பாங்களோ அந்த எக்ஸாமோட கொலகேஷன் கொஷின்ஸ்லாம் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றதும், நம்ம டிஎன்பிஎஸ்சி பேப்பரில் கொலகேஷன் கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்கன்றதையும், ஸோ இந்த பேட்டர்னெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கறதுக்கு மூலம் இந்த டாப்பிக்லேருந்து வர கொஷினுக்கு உங்களால் கட்டாயம் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் 3 விதமான ஒரு டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? ஒன்று பேசிக் அப்படின்னு சொல்லுவாங்க, பேசிக் கொலகேஷன்ஸ். அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா மேக் யுவர் பெட், டூ யுவர் ஒர்க், இந்த மாதிரி இந்த மேக் டூ வார்த்தைகள். ஸோ சாதாரணமாக சொல்ல வேண்டிய இடத்துல பார்த்தீங்கன்னா டேக் அ பிரேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க அப்படின்றதுக்கான அர்த்தம். மேக் யுவர் பெட் அப்படின்னா தூங்கத்துக்கு உன் பெட்டை ரெடி பண்ண அப்படின்றது. டூ யுவர் ஹோம்ஒர்க் அப்படின்னா உன் ஹோம்ஒர்க்கை பண்ணு அப்படின்றது. ஸோ மேக், டூ இந்த மாதிரி வார்த்தைகளை எந்த வார்த்தைக்கு முன்னாடிலாம் ஆட் பண்ணணும் அப்படின்றது பேசிக் கொலகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது டைப் இருக்குது, அதுதான் பார்த்தீங்கன்னா ஃப்ரேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, ஃபாஸ்ட் ஃபுட்டு, சிவியர் ஹர்ட்டு, சிவியர் பெயினு, பிளிஸ்ஃபுல்லி மேரீடு, மெஸ்ஸி டிவோர்ஸ். ஸோ ஒரு வார்த்தைக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை இந்த மாதிரி ஆட் பண்ணுறதை நம்ம ஃப்ரேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். 3வது கொலகேஷன் டைப் பார்த்தீங்கன்னா இடியம்ஸ். ஸோ இடியம்ஸ் அப்படின்றது என்னது? நமக்கு ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க, அதுக்கான டைரக்ட் மீனிங் அந்த வார்த்தையாக இருக்காது. அந்த இடியம்ஸ்க்கான மீனிங் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அதை வந்து யூஸ் பண்ண முடியும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ ஸ்பீக்ஸ் கிரீக் அண்ட் லாட்டின் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா அவங்க பேசுறது கிரீக் அண்ட் லாட்டின் அப்படின்னா எனக்கு ஒன்றுமே புரியலை, ஏன்னா நம்ம இது இங்கிலீஷில் படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இங்கிலீஷ்காரங்களுக்கு கிரீக் மொழின்றது வேறு, லட்டின் மொழின்றது வேறு. இப்போ நம்ம ஏதாவது கேட்கும்போது சொல்லுவோம் தமிழில் தானே சொல்கிறேன், உனக்கு இது கூடமா புரியலன்ற மாதிரியே தான் ஷீ ஸ்பீக்ஸ் கிரீக் அண்ட் லாட்டின் அப்படின்றத அந்த மொழியை குறிப்பிடல, அவங்க பேசுறது எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்றதுக்கு கிரீக் அண்ட் லாட்டின் அப்படின்றத இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ் வந்து நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான, அதாவது உங்களுக்கு அதை பார்க்கும்போது டைரக்ட் மீனிங்காக இருக்கும், பட் அதுக்குள்ளே ஒளிஞ்சு வேறு மீனிங் இருக்கும். இப்போ கிரீக் அண்ட் லாட்டின் அந்த மாதிரி இந்த மாதிரி ஆட் பண்ணி பேசுறதுக்கு பேர் இடியமேட்டிக் கொலகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் நம்மளோட தமிழை நம்ம பார்த்தீங்கன்னா பழமொழின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே மேக்ஸிமம் வந்து இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா?
idioms and phrases சொல்லுவாங்க. நம்ம தமிழ்ல பார்த்தோம்னா நம்ம அதை வந்து பழமொழிகள் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கே உரிய நிறைய பழமொழிகள் எல்லாம் இருக்குல்ல, இதை சொன்னால் நமக்கு புரியும். அந்த மாதிரி நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ், இங்கிலீஷ் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணுறது தான் இந்த idioms அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி இந்த கொலகேஷனை 3 டைப்பாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேசிக் கொலகேஷன் பற்றி பார்க்க போகிறோம், ரெண்டாவது ஃப்ரேசஸை வச்சு கொலகேஷன்ஸ் பார்க்க போகிறோம், அப்புறம் இடியம்ஸை வச்சு கொலகேஷன் அப்படின்றது பார்க்க போகிறோம். ஆனால் இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும், பேசிக் அண்ட் ஃப்ரேசஸ் வச்சு கொலகேஷன் அப்படின்றது ரொம்ப 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 ஈஸியான டாபிக். ஒரு 4-5 எக்ஸாம்பிள் நான் சொல்ல 5வது 6வது எக்ஸாம்பிளில் நீங்களே ஈஸியாக அதை வந்து கெஸ் பண்ணிடலாம். அவ்வளோ அந்த அளவுக்கு கொலகேஷன்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். இதுவே இடியம் கொலகேஷன்ஸ் நீங்கள் படிக்கும்பொழுது மட்டும் உங்களுக்கு இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் நல்லா தெரிஞ்சிருந்தால் இந்த கொலகேஷன் போடுறது ஈஸி. ஒருவேளை எனக்கு இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் சரியாக தெரியலை அப்படின்னா அதை எப்படி அந்த கொஷின்ஸ் அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத இந்த இடியம்ஸ் கொலகேஷன் சொல்லும்போது இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் சொல்கிறேன், இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கறதன் மூலம் கஷ்டமான பார்ட்டை கூட நம்ம எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணி அந்த ஒரு கொஷினையும் நம்ம எப்படி கரெக்டாக சால்வ் பண்ணலான்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாகவே சொல்லி கொடுத்துருக்கேன். நம்ம எய்ம் என்ன அப்படின்னா, எக்ஸாமில் நம்ம வந்து ஃபுல் மார்க்ஸ்னால நம்ம வந்து எப்படியாவது இந்த சீட்டை வாங்கிடணும். அதுக்கு ஒவ்வொரு கொஷினுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த கொஷினை எப்படி கரெக்டாக செய்யணும், அதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத யோசிச்சு தான் இந்த வீடியோ வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஒரு டாப்பிக்காக நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், உங்களுக்கு இது என்ன அப்படின்றது ஈஸியாக புரியும். இப்போ ஃபஸ்ட்டு பேசிக் கொலகேஷன்ஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்துருவோம். மேக்கு, டேக்கு, டூ, ஹேவு, கெட்டு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது பேசிக் கொலகேஷன். எங்கெல்லாம் மேக் யூஸ் பண்ணணும், எங்கெல்லாம் டேக் யூஸ் பண்ணணும், எங்கெல்லாம் டூ யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த சுச்சுவேஷன் தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு அந்த கொஷினை பார்த்த உடனே ஈஸியாக என்னன்றதை ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ வேர் டு யூஸ் மேக். ஸோ எங்கே நம்ம மேக் அப்படின்ற கொலகேஷனை ஆட் பண்ணணும் அப்படின்னா, when we need to follow it for a long time, இப்போதுலேருந்து ஆரம்பித்து லாங் டைம் ரொம்ப நேரத்துக்கு நம்ம ஃபாலோ பண்ணணும்னா அந்த விஷயத்துக்கு நம்ம மேக் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ மேக் அ டெசிஷன் அப்படின்றது, ஸோ டெசிஷன் அப்படின்றது ஒரு முடிவெடு, ஓகேவா? முடிவு அப்படின்றது இப்போ எடுக்கிறது மட்டும் இல்லை, இப்போ முடிவெடுத்தால் நம்ம அதை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். ஸோ மேக் அ டெசிஷன் அப்படின்ற பொழுது நம்ம மேக் அப்படின்றது, ஐ நீட் டு மேக் அ டெசிஷன் அபவுட் விச் காலேஜ் டு அட்டெண்ட். ஸோ இந்த மாதிரி காலேஜ், இந்த மாதிரி முக்கியமான முடிவுகள் டெசிஷன் எடுக்கிற இடத்துல நம்ம யூஸ் பண்ண வேண்டியது மேக். ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரிப்பீட்டடாக பார்க்க இப்போ டெசிஷன் அப்படின்னா நம்ம மேக் அப்படின்றதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா கொஷின் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது நான் உட்காந்து ரொம்ப சினாரியோலாம் நீங்கள் யோசிக்க தேவையில்லை. இப்போ டெசிஷன் அப்படின்னா அந்த இடத்துல அது மேக் அப்படின்றது வந்துடணும். மேக் ப்ராக்ரஸ். ஸோ ப்ராக்ரஸ் அப்படின்னா என்னது, ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம முன்னோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ ப்ராக்ரஸ் அப்படின்றது நம்ம வளர்ந்துக்கிட்டே போயிட்டுருக்கோம் அப்படின்றது. ஸோ அந்த இடத்துல நம்ம மேக். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இருக்கிறத விட அடுத்தடுத்து வளர்ந்துக்கிட்டே போகணும். அப்போ இது லாங் டைமுக்கு பண்ண போகிறோம். அப்போ ப்ராக்ரஸ்க்கு முன்னாடி வர வேண்டியது மேக். ஐ எம் மேக்கிங் ப்ராக்ரஸ் வித் மை இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ். ஸோ மேக் அ மிஸ்டேக். ஸோ இந்த இடத்துல மேக் அ மிஸ்டேக், எவ்ரி ஒன் மேக்ஸ் மிஸ்டேக். ஸோ மிஸ்டேக் அப்படின்றது தப்பு, இப்போ நடந்தாலும் அது கடைசி வரைக்கும் அது தப்பு தான். ஸோ ஒரு லாங் டேர்முக்கு அது நிலச்சி நிற்கும். மேக் அ மிஸ்டேக். ஸோ இதெல்லாம் வந்து காமன் வார்த்தைகள், ஏன்னா நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ் எப்பயுமே அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஹியூமன் மேக்ஸ் மிஸ்டேக் அப்படின்றதெல்லாம். ஸோ மிஸ்டேக், டெசிஷன் இந்த வார்த்தைக்கு முன்னெல்லாம் கண்டிப்பாக மேக்குன்றது வரும். மேக் அ பிளான், இதெல்லாம் நம்ம நல்லா கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ பிளானுக்கு முன்னாடி வர வேண்டியது மேக். ஏன்னா லெட்ஸ் மேக் அ பிளான் ஃபார் தி வீக்கெண்ட். ஏன்னா மேக் அப்படின்றது செய்யறது, ஒரு பிளானை எப்படி நம்ம செஞ்சு தானே வந்து இது பண்ணுவோம், அதே மாதிரி பிளான்ன்றது இப்போ எக்ஸிக்யூட், இப்போ நம்ம பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வந்து லாங் டேர்முக்கு பண்ணுவோம். ஸோ ஒரு விஷயத்தை இப்போ முடிவு பண்ணி ரொம்ப நாள் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம், இல்லை ரொம்ப நாளைக்கு அது இருக்க போகுது அப்படின்னா அந்த வார்த்தைக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண வேண்டியது மேக். இப்போ நீங்கள் மேக் எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு நான் சின்ன சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். பின்னாடி நான் ப்ராக்டிஸ் கொஷின்ஸும் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒவ்வொரு கொஷினாக சால்வ் பண்ணும்போது உங்களுக்கே வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும் எங்கே நம்ம மேக் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது. அடுத்தது டேக், ஓகேவா? ஃபஸ்ட்டு மேக் முடிச்சிட்டோம், அடுத்தது டேக் பார்ப்போம். when we need to follow it for a short time or immediately, டக்குன்னு ஃபாலோ பண்ணுறோம். நம்ம முன்னாடி மேக் எதுக்குன்னா லாங்காக ஃபாலோ பண்ணுறதுக்கு மேக் யூஸ் பண்ணுவோம். டேக் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா டக்குன்னு இமீடியட்டாக பண்ண வேண்டிய விஷயத்துக்கு நம்ம டேக் அப்படின்றத முன்னாடி வந்து ஆட் பண்ணணும். டேக் அ ஷவர், ஸோ குளிக்கிறது, ஓகேவா? ஐ யூஸ்வலி டேக் அ ஷவர் இன் மார்னிங் பிஃபோர் ஒர்க். ஸோ டேக் அ ஷவர், டக்குன்னு இப்போ போயிட்டு குளிச்சுட்டு வாயேன் அப்படின்றத டேக் அ ஷவர் அப்படின்வாங்க. டேக் அ பிரேக், ஏன் ஒரு பிரேக் இப்போ எடுக்கக்கூடாது, ஐ நீட் டு டேக் அ பிரேக் ஃப்ரம் ஒர்க் அண்ட் கோ ஃபார் அ வாக். ஸோ டக்குன்னு பிரேக் எடுக்கக்கூடாது. டேக் அன் எக்ஸாம், ஸோ இப்போ எக்ஸாம் எடுத்து ஒரு எக்ஸாம் தான் எழுதி பாரு அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் நம்ம இமீடியட்டாக செய்ய வேண்டிய விஷயம். ஸோ அந்த இடத்துல நம்ம டேக் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். டேக் அன் எக்ஸாம், ஐ ஹாவ் டு டேக் அன் எக்ஸாம் நெக்ஸ்ட் வீக் ஃபார் மை இங்கிலீஷ் கிளாஸஸ். டேக் அ ரிஸ்க், sometimes it's good to take a risk and try something new. So take a risk அப்படின்றதுக்கான அர்த்தம். ஸோ ரிஸ்க் எடுத்து தான் பாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ எடுத்து தான் பாரு, இதை செஞ்சு தான் பாரு, செய்ய அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி இருக்கிற விஷயத்தை எல்லாத்துக்கும் நம்ம டேக் அப்படின்னு சொல்லுவோம். புளிய எக்ஸாம் தான் எடுத்து பாரு, ஏன் ஒரு பிரேக் தான் எடுக்கக்கூடாது, ஏன் ரிஸ்க் தான்
இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல யூஸ் பண்ணுறது வார்த்தை டேக் அப்படின்றது. அடுத்தது வேர் டு யூஸ் பிரேக். சம்டைம் இம்பார்ட்டன்ட், சம்திங் இம்பார்ட்டன்ட் ஆர் நெகட்டிவ். ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்லும்போது நம்ம பிரேக் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். இல்லை நெகட்டிவாக ஒரு விஷயத்த சொல்லும்போது பிரேக்குன்னு. டிவியில் பார்ப்போம் பிரேக்கிங் நியூஸ் அப்படின்லாம் போடுவாங்க. அதுக்கான அர்த்தம் என்னன்னா ஒரு அதிர்ச்சி செய்தி, அதை தான் பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிரேக் அப்படின்றது இம்பார்ட்டன்ட்டோ இல்லை நெகட்டிவ். இப்போ பிரேக் தி நியூஸ் அப்படின்றது ஹேட் டு பிரேக் தி நியூஸ் டு ஹேட் தட் தி ப்ராஜெக்ட் வாஸ் கேன்சல்டு. இந்த இடத்துல ப்ராஜெக்ட் கேன்சல்ன்றது ஒரு நெகட்டிவான வார்த்தை. ஸோ அப்போனா அந்த இடத்துல பிரேக் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணணும். பிரேக் அ ஹேபிட். இட்ஸ் டிஃபிகல்ட் டு பிரேக் அ ஹேபிட் லைக் ஸ்மோக்கிங். ஸோ வந்து ஸ்மோக் பண்ணுற மாதிரி ஒரு ஹேபிட் எனக்கு பிரேக் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ஒரு விஷயத்தை தடுத்து நிறுத்துறது, இதையும் பிரேக் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு விஷயத்தை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா நம்ம அங்கே யூஸ் பண்ண வேண்டியது பிரேக். நெகட்டிவோ இல்லை ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண வேண்டிய வார்த்தை பிரேக். இது எல்லாமே நீங்கள் எக்ஸாம்பிள்ஸில் நம்ம எக்ஸாம்பிள் கொஷின் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கே இது எல்லாமே கிளியராக புரிஞ்சிடும். இப்போதைக்கு ரூல்ஸை தெரிஞ்சுக்கோங்க. நம்ம அப்படியே சால்வ் பண்ண உங்களுக்கே இது எல்லாமே வந்து ஈஸியாக வந்துடும். அடுத்தது வேர் டு யூஸ் ஹேவ். நார்மல் திங்ஸ் இன் அவர் லைஃப். ஹேவ் அப்படின்றது என்னன்னா நார்மலாக ஒரு விஷயத்த சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துலலாம் நம்ம ஹேவ் வந்து யூஸ் பண்ணணும். ஹேவ் ஃபன். சந்தோஷமாக இரு. ஆல்வேஸ் ஹாவ் ஃபன் வென் ஐம் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். என் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது எப்போவுமே ஜாலியாக தான் இருப்பேன். ஸோ நார்மலான ஒரு விஷயத்தை நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம் நம்ம லைஃப்பில் அப்படின்னா அந்த இடத்துல ஹேவ் யூஸ் பண்ணுவோம். ஹேவ் அ மீல். ஸோ வந்து சாப்பாடு சாப்பிட லெட்ஸ் ஹேவ் அ மீல் டுகெதர் திஸ் வீக்கெண்ட். நம்ம ஏன் ஒன்றா சாப்பிட போகக்கூடாது. ஸோ நார்மலாக நம்ம லைஃப்பில் நடக்கிற ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண வேண்டியது ஹேவ். வேர் டு யூஸ் கிவ். when 2 or more person involved. 2-3 ஆட்களுக்கு நடுவில் ஒரு கம்யூனிகேஷன் நடக்குதுன்னா அந்த இடத்துல கிவ் அப்படின்றது என்ன, கொடுக்கறது. நம்ம யாராவது இருந்தால் தானே கொடுப்போம். கிவ் அப்படின்றதுக்கு மீனிங்கே கொடுக்கறது, இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கறது. அப்போது அங்கே இன்னொரு பர்சனோ இல்லை கூட்டமான ஒரு நபர்களோ இருந்தால் மட்டும்தான், 2 இல்லை அதுக்கு மேல் நபர்கள் இருந்தால் மட்டும்தான் நம்ம கிவ் அப்படின்ற இந்த வார்த்தை யூஸ் பண்ண முடியும். கிவ் அண்ட் ஆன்சர். யாரோ அப்போ கொஷின் கேட்டிருக்காங்க, அப்போ தான் நம்ம ஆன்சர் கொடுக்க முடியும். கேன் யூ கிவ் மீ அன் ஆன்சர் டு தி கொஷின். அப்போ நம்மளை யாரோ கொஷின் கேட்டிருக்காங்க, கிவ் அன் ஆன்சர் அப்படின்னா ஆன்சர் நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். கிவ் அ ஸ்பீச். ஸோ ஸ்பீச் அப்படின்றது நம்ம யாராவது இருந்தால் தானே அவங்ககிட்ட பேச முடியும். ஸோ கிவ் அ ஸ்பீச் அப்படின்றது தி சிஇஓ வில் கிவ் அ ஸ்பீச் அட் தி கான்ஃபரன்ஸ் நெக்ஸ்ட் மந்த். ஸோ ஒன்று இல்லை அதுக்கும் மேற்பட்ட ஆள்கள் இருக்கும்பொழுது நம்ம அவங்களுக்கு கொடுக்கறது, அந்த ரிப்ளை மாதிரி கொடுக்குற இடங்கள்லாம் நம்ம வந்து கிவ் அப்படின்ற இந்த கொலோகேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது வேர் டு யூஸ் கீப். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாகவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் இந்த பேசிக் வார்த்தைகள்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அடுத்து நம்ம ப்ராக்டிஸ் எக்ஸசைஸ் பார்க்கும்போது இதில் கொடுக்காததையும் நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஒர்க்கில் சேர்த்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வித் இந்த ரூல்ஸ் ப்ளஸ் உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த பேசிக் கொலோகேஷன் அப்படின்ற டாபிக் உங்களுக்கு நீங்கள் கொஷின் பேப்பர் பார்த்தாலே உங்களுக்கு அந்த வார்த்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து இதுதான் அப்படின்றத கெஸ் பண்ணிட முடியும். ஸோ இதுக்கு தேவை உங்களுக்கு ப்ராக்டிஸ் தான். ஸோ வேர் டு யூஸ் கீப். வென் வி நீட் டு டூ கண்டினியூஸ்லி. கண்டினியூஸாக அந்த விஷயத்தை பண்ணணும். ஏன்னா கீப் அப் அப்படின்ற வார்த்தை என்னது, கீப் கோயிங். கீப் அப் அப்படின்றது என்னன்னா தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டே இரு அப்படின்றதுக்கு தான் கீப் அப்படின்றது. கீப்னா அது வந்து நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போனா நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம கண்டினியூஸாக அதாவது இப்போ கீப் அ கீப் அ ஹவுஸ் அப்படின்னு சொல்லும்போது ஓகே அது நம்மக்கிட்டே இருக்கும், நம்ம அதை கண்டினியூஸாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் நம்ம கீப் அப்படின்ற இந்த வார்த்தை. கீப் அன் ஐ ஆன். அவங்க மேலே ஒரு கண்ணை வை அப்படின்ற போது இப்போ இல்லை அவங்க மேலே எப்பயுமே கண்ணு வச்சுக்கிட்டே இரு அப்படின்றது அர்த்தம். கேன் யூ கீப் அன் ஐ ஆன் மை பேக் வைல் ஐ கோ டு தி ரெஸ்ட் ரூம். என் பேக் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கேன் நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரதுக்குள்ள அப்படின்ற போது கண்டினியூஸாக நம்ம அடிக்கடி அந்த விஷயத்தை பார்த்துக்கிட்டே இருப்போம். கீப் அன் ஐனா நம்ம அந்த பேக் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்போம்ல. ஸோ கண்டினியூஸாக ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண வேண்டியது கீப் அப்படின்ற வார்த்தை. கீப் இன் டச், லைக் கீப் இன் டச் அண்ட் கேட்ச் அப். ஸோ கீப் இன் டச் அப்படின்னா எப்பயுமே வந்து காண்டாக்ட்லேயே இருன்றது அர்த்தம். ஸோ அப்போ டைம் கிடைக்கும்போது ஃபோன் பண்ணு, கொஞ்சம் டைம் கிடைச்சா நம்ம மீட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம டச்லேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை கண்டினியூஸாக பண்ணணும், அது கண்டினியூஸாக நடக்கணும் அப்படின்னா அங்கே யூஸ் பண்ண போகிறது நம்ம கீப் அப்படின்ற ஒரு வார்த்தை. அதுக்கப்புறம் காமன்லி யூஸ்டு கொலோகேஷன். இதெல்லாம் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ், அதாவது அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸி. நமக்கு தான் வந்து இங்கிலீஷ் வந்து செகண்ட் லாங்குவேஜ், நமக்கு மதர் டங் வந்து நமக்கு தமிழ் தானே. ஸோ அந்த மாதிரி இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸுக்கு இது வந்து அவங்க தனியாக படிக்கணுன்றதெல்லாம் அவங்க டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ண தெரிஞ்சிடும். அப்படி அவங்க காமனாக யூஸ் பண்ணுற சில விஷயங்கள்லாம் பாருங்களேன். கேட்ச் சம்ஒன்ஸ் அட்டென்ஷன். அட்டென்ஷன் அப்படின்னா யாரோட கவனத்தையாவது ஈர்க்கணும். ஸோ அந்த இடத்துல நம்ம கவனத்தை ஈர்க்கணும், நம்ம பக்கம் திரும்ப வைக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல யூஸ் பண்ண வேண்டியது கேட்ச். ஓகேவா? ஸோ நம்ம பக்கம் திரும்ப வைக்கணும் அப்படின்றது. தி பிரைட் கலர் காட் மை அட்டென்ஷன். ஸோ ஒருத்தவங்கள நம்ம பக்கம் ஈர்க்கணும், திரும்ப வைக்கணும் அப்படின்னா கேட்ச். ஐ வில் கேட்ச் யூ லேட்டர் அப்படின்றது நான் திரும்ப அப்புறமா உங்ககிட்ட பேசுகிறேன். ஸோ கேட்ச் அப் சூன். ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லும்போது ஒருத்தவங்கள நம்ம பக்கம் நம்ம அட்டென்ஷன் பக்கம் திருப்புறோம்னா அந்த இடத்துல கேட்ச்ன்றதை யூஸ் பண்ணணும்.
get a job, I'm hoping to get a job in the marketing industry. Get அப்படின்னா வாங்குறது. ஸோ எதையாவது வாங்க, இப்போ நம்ம ஜாப் அப்படின்றது கெட் அ ஜாப் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதே மாதிரி ஃபைன், அதாவது காசு சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கெல்லாம் நம்ம பே அப்படின்ற இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நம்ம கடையில் போய் தான் பொருள் வாங்குறதோ இல்லை இந்த மாதிரி ஃபைன் காசு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் நம்ம பே அப்படின்ற கொலகேஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி காசு சம்மந்தப்படாத ஒரு வார்த்தைக்கு நம்ம பே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அட்டென்ஷன் அப்படின்ற வார்த்தை. இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அட்டென்ஷன் அப்படின்றது கேன் யூ பே அட்டென்ஷன் அப்படின்னா நான் சொல்கிறது கொஞ்சம் காது கொடுத்து கேட்க முடியுமா அப்படின்றது. ஓகேவா? கொடுத்து அப்படின்ற வார்த்தை நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் தமிழில் வந்து கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் சொல்கிறது காது கொடுத்து கேட்க முடியுமா, கொடுக்கறது அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் என்ன? பே. காசுன்றதை நம்ம கொடுக்குறோம் இல்லையா, நான் சொல்கிறத காது கொடுத்து கேட்க முடியுமா அப்படின்ற போது பே அப்படின்ற மாதிரி கொடுத்து நீங்கள் அந்த வார்த்தையை அப்படியே தமிழில் கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த கொலகேஷன்ஸ்லாம் நீங்கள் ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். do a favor, can you do me a favor and pick up some grocery? எனக்கு ஒரு நல்லது செய்ய முடியுமா, do me a favor அப்படின்னு கேட்பாங்க. செய், அதாவது ஒரு விஷயத்தை செய் அப்படின்ற நம்ம கேட்குறோம் இல்லையா, அதை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாலும் சரி, ஆர்டர் பண்ணி ஒரு விஷயத்தை எனக்கு செஞ்சுதா அப்படின்னு கேட்டால் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய இது வந்து do. ஓகேவா? இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. do me a help, do me a favor அப்படின்றது நம்ம அவங்கக்கிட்ட எனக்கு செஞ்சுதா அப்படின்னு கேட்குறோம்னாலே do அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணணும். பே அட்டென்ஷன், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், காசு சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் நம்ம விஷயத்தை வாங்குறதா இருந்தாலும் சரி, ஃபைன், இதுக்கு எல்லாத்துக்கு முன்னாடி பே தான் வரணும். இதை தாண்டி காசு சம்மந்தப்படாத ஒரு விஷயத்துக்கு முன்னாடி பே வரணும்னா அது அட்டென்ஷன். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு பே அட்டென்ஷன் டியூரிங் தி கிளாஸஸ். ஸோ வந்து அட்டென்ஷன் முன்னாடி பே, கொஞ்சமாவது நம்ம கிளாஸுக்கெலாம் கவனம் கொடுக்கணும், நம்ம நடக்கிற கிளாஸ் எல்லாத்தையும் கவனம் கொடுக்கணும். ஸோ கொடுக்கணும் அப்படின்ற வார்த்தை வரதுனால இந்த இடத்துல இங்கிலீஷில் அது நம்ம பே அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து பேசிக்காக இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணுறது. இதுக்கான ரூல்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்தடுத்து இந்த கொஷின் சால்வ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் கொஷின் சால்வ் பண்ண இது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது நம்ம புக்கில் ரொம்ப கம்மியாக தான் இந்த கொலகேஷன்றது கொடுத்துருக்காங்க. நீங்கள் வெளியே தேடி படித்தாலும் எக்கச்சக்கமான கொலகேஷன்ஸ் இருக்கும். எல்லாத்தையும் உட்காந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணவே முடியாது. இது ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸில் வர ஒரு டாபிக் தான். ஸோ இந்த கொஷின்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களால் ஒரு 4-5 கொஷின் கெஸ் பண்ண முடியுது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களால் கொஷின் பேப்பர்லேயும் கரெக்டான ஆன்சரை கெஸ் பண்ணி உங்களால் கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் தான். இப்போ நம்ம பார்த்த பேசிக் கொலகேஷனோட கொஷின்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருவோம். சூஸ் தி கரெக்ட் கொலகேஷன் அப்படின்றது ஐ வில் டேஷ் யூ அ கால் லேட்டர். ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ரூல்ஸோட வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இதுக்கு எல்லாமே ஆன்சர் பண்ண முடியும். ஒருவேளை உங்கள் கொஷின் பேப்பரில் சூஸ் தி கரெக்ட் கொலகேஷனில் கொடுக்கல, சூஸ் தி கரெக்ட் ஆன்சர்னு கொடுத்து இந்த மாதிரி ஒரு லைன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போது நீங்கள் இந்த கொலகேஷனா காம்பவுண்ட் வேர்டா என்ன அப்படின்றத நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு வார்த்தைக்கு முன்னாடியே அந்த ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் கொடுத்து இந்த மாதிரி ஆப்ஷனை பாருங்கள். சென்டு, கிவ், டேக்கு, டூ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருந்துச்சு. மேக்கு, கீப்பு, டூ, கெட்டு, கேட்ச் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் உங்கள் ஆப்ஷனில் இருந்தாலே அது கொலகேஷன் கொஷின் தான். ஃபஸ்ட்டு கொஷின் ஐடென்டிஃபை பண்ண கற்றுக்கோங்க. சில நேரத்தில் சூஸ் தி கரெக்ட் ஆன்சர்னை மட்டும் கொடுத்துருப்பாங்க, கொலகேஷன் கொஷினில் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் அது கொலகேஷனாக இல்லையான்றது எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆப்ஷன்ஸை பார்த்து தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் பாருங்கள், சென்டு, கிவ், டேக்கு, டூ இந்த வார்த்தைகள்லாம் பார்த்தாலே இது கொலகேஷன் கொஷின் தான். ஸோ இப்போ என்ன கொலகேஷன் அப்படின்றத எப்படி சூஸ் பண்ணலான்னு பார்ப்போம். ஐ வில் டேஷ் யூ அ கால் லேட்டர். ஸோ இந்த கொஷினில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் உனக்கு அப்புறமா கால் பண்ணுறேன். இதுதான் வந்து கொடுத்துருக்கும் கொஷின். ஸோ நான் முன்னாடி என்ன சொன்னேன், 2 நபருக்குள்ளேயோ இல்லை 2க்கும் மேற்பட்ட நபர்களுக்குள்ளேயோ ஒரு கம்யூனிகேஷன் நடக்குது அப்படின்னா என்ன யூஸ் பண்ணணும்னு சொன்னேன், கிவ் அப்படின்ற வார்த்தை. கிவ் அ ஸ்பீச், கிவ் மீ அன் ஆன்சர் அப்படின்றதெல்லாம் நான் வந்து எக்ஸாம்பிள் டிஸ்கஸ் பண்ணேன். இந்த இடத்துல நான் இன்னொருத்தவங்களுக்கு கால் பண்ண போகிறேன். அப்போ நான் இன்னொருத்தவங்க, அப்போ 2 பேர் இன்வால்வ் ஆகிருக்காங்க. அப்போ நான் என்ன கொலகேஷன் இங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆப்ஷன் பி, கிவ். ஐ வில் கிவ் யூ அ கால் லேட்டர் அப்படின்றது. ஸோ 2 பேர், நான் அந்த யூ இன்னொருத்தவங்க. ஸோ 2 பேர் இருக்கிறதுனால நான் யூஸ் பண்ண வேண்டிய கொலகேஷன் இங்கே கிவ். ஸோ அடுத்தது பார்ப்போம், சூஸ் தி கரெக்ட் கொலகேஷன். ஹி டேஷ் அண்ட் அப்பாலஜி. முதல் அப்பாலஜி அப்படின்னா என்னது, மன்னிப்பு கேட்கறது. நான் முன்னாடியே சொன்னேன், டெசிஷன், ப்ராப்ளம், மிஸ்டேக் இதெல்லாம் 3 காமனான வார்த்தைகள். இந்த இடத்துல அப்பாலஜி அப்படின்றது என்னது, சாரி கேட்குறது. எப்போ சாரி கேட்பாங்க, ஒருத்தவங்க தப்பு பண்ணாதான் சாரி கேட்பாங்க. அப்போ நம்ம மிஸ்டேக்குக்கு என்ன பார்த்தோம், மேட் அ மிஸ்டேக் அப்படின்றது இருக்கும். ஓகேவா, மேட். அப்போ மிஸ்டேக்குக்கு முன்னாடி வர வேண்டியது மேட்.
அப்போ இந்த இடத்துல he dash an apology. ஸோ தப்பு பண்ணாதான் மன்னிப்பு கேட்பாங்க இல்லையா? ஸோ அப்போது இந்த இடத்துல அப்பாலஜி அப்படின்றது வரதுனால மிஸ்டேக்குக்கு என்ன யூஸ் பண்ணோமோ அதே தான் அப்பாலஜிக்கு யூஸ் பண்ணணும். மிஸ்டேக்குக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணியிருப்போம்? மேட் அப்படின்றத யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த இடத்துல அப்பாலஜிக்கு முன்னாடியும் நம்ம மேட் அப்படின்றத யூஸ் பண்ணணும். அதனால தான் சொன்ன ரூல்ஸை படிக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது. நீங்கள் கொஷினோட அப்ளை பண்ணி பார்த்தா மட்டும்தான் இந்த ரூல்ஸை எங்கெங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்றது தெரியும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் கொஷின் பண்ண தான் உங்களோட அக்யூரசி ரேட், ஸோ எவ்வளோ கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். 100 ரூல்ஸ் படிக்கிறது முக்கியமே கிடையாது. அந்த ஒரு கொஷினுக்கு உங்களால் ரூல் அப்ளை பண்ணி ஆன்சர் பண்ண முடியுமான்றது தான் உங்களுடைய அந்த சக்ஸஸ் ரேட்டை நிர்ணயிக்கும். அடுத்தது சூஸ் தி கரெக்ட் கொலோகேஷன். வி ஷுட் டேஷ் அவர் பெஸ்ட். ஸோ இது வந்து தமிழில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? ஸோ வந்து பெஸ்ட்டு. ஸோ நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இப்போ நம்ம கிட்ட யாரோ சொல்கிறாங்க நீ உன் பெஸ்ட்டை கொடுப்பா அப்படின்னா நம்மள ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயத்த செய்ய சொல்கிறாங்க. ஒரு விஷயத்தை ரெக்வஸ்டாவோ இல்லை ஆர்டராகவோ செய்ய சொன்னால் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது எது? டூ அப்படின்றது. நம்ம இதை முன்னாடியே நம்ம பார்த்தோம். என்னது? ஒரு விஷயத்தை ரெக்வஸ்ட் பண்ணியோ ஆர்டர் பண்ணியோ நம்மள செய்ய சொல்கிறாங்க அப்படின்னா செய்யணும். இப்போ இதை பெஸ்ட்டாக செஞ்சு கொடுத்துருப்பா அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னது? செய்ய அப்படின்றது. ஸோ பெஸ்ட் அதுக்கு முன்னாடி என்ன வரணும் அப்படின்னா டூ. ஸோ நம்மள செய்ய சொல்கிறாங்க. மேக் தி கரெக்ட், சூஸ் தி கரெக்ட் கொலோகேஷன். தே டேஷ் அண்ட் எஃபர்ட் டு ஹெல்ப். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது என்ன அர்த்தம்? நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். என்னன்னா இல்லை அவங்க ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணுன்றது. இப்போ முடிவு அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னது? டெசிஷனுக்கு முன்னாடி என்ன வரணும்? மேக் அப்படின்றது. இந்த இடத்துல மேடுன்னு கொடுத்துருக்காங்க. மேட்னாலும் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி அது மாறும். ஸோ அதனால் இந்த இடத்துல மேடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மேடுனாலும் நமக்கு வந்து கரெக்டு தான். தே மேட் அண்ட் எஃபர்ட் டு ஹெல்ப். ஸோ இந்த இடத்துல நான் உதவி பண்ணணும்னு நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். ஓகேவா? உதவி பண்ணணும். அவங்க இந்த இடத்துல உதவி பண்ணணும்னு முடிவு பண்ணி ஒரு எஃபர்ட் போடுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல என்னென்னு அவங்க வந்து அதை செய்யறாங்க. ஸோ இந்த இடத்துல அது அவங்களுடைய முடிவு. ஸோ ஒரு விஷயத்த முடிவு பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே நம்ம யூஸ் பண்ண வேண்டிய கொலோகேஷன் அப்படின்றது மேட். அடுத்த கொஷின், சூஸ் தி கரெக்ட் கொலோகேஷன். ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் அ ரிஸ்க். ஆக்சுவலி ரிஸ்க் அப்படின்னாலே உங்களுக்கு எல்லாம் டேக்குன்றது வந்துடணும். ஸோ இதெல்லாம் என்னென்னா நம்ம ரிப்பீட்டடாக படிக்க நீங்கள் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் அப்ளை பண்ண தேவையில்லை. உங்களுக்கு சப்கான்ஷியஸாகவே இந்த வார்த்தை தான் அப்படின்றது ஒரு ரிஸ்க்கு முன்னாடி எப்பயுமே டேக் அப்படின்றது தான். டேக் அ ரிஸ்க். பிரேக் அப்படின்னா டேக் அ பிரேக்கு. ஸோ இந்த மாதிரி டேக் எக்ஸாம் அப்படின்னா கண்டிப்பாக அது டேக் தான். டேக் அன் எக்ஸாம் அப்படின்றது தான். ஸோ ஒரு சில வார்த்தைகள்லாம் நீங்கள் ரிப்பீட்டடாக பார்க்க கொஷின் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் அந்த ஒரு வார்த்தை தான் இந்த ரிஸ்க் அப்படின்றது இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி போட வேண்டியது டேக் அப்படின்ற வார்த்தை தான். கொஷின் எவ்வளோ பெருசாக வேணாலும் இருந்துட்டு போட்டும் அது மேட்ரே கிடையாது. ரிஸ்க் அப்படின்ற வார்த்தையை பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது டேக் அப்படின்ற இதுதான். டேக் அ ரிஸ்க் அப்படின்றது மட்டும்தான் கரெக்டான அந்த கொலோகேஷன். இதுக்கு முன்னாடி நம்ம கொலோகேஷன் கொஷின்ஸில் என்னென்னு பார்த்தோம்? நம்ம பார்த்த ரூல்ஸை பேஸ் பண்ணி கொலோகேஷன் கொஷின்ஸ் பார்த்தோம். இது ரூல்ஸை பேஸ் பண்ணியும் இருக்கும். அதை தாண்டி நம்ம ஒரு சில விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும். இந்த கொஷின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண உங்களுக்கு பேசிக் கொலோகேஷன் அப்படின்றது ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ பாருங்க, ஒரு 10 கொஷின் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் பார்ப்போம். இஃப் யூ பார்க் தேர் யூ வில் ஹாவ் டு டேஷ் அ ஃபைன். ஸோ ஃபைன், காசு சம்மந்தப்பட்ட விஷயம் வந்தாலே நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது எது? ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்கும் பே. ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஷினை பார்த்தோன்னே நீங்கள் டக்குன்னு ஆன்சர் கெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆப்ஷனில் ஏவா பியா சியா டியா இதை மட்டும் நீங்கள் போட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஃபைன் அப்படின்னாலே காசு சம்மந்தப்பட்டது. காசு அப்படின்னாலே கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி வர வேண்டியது பே அப்படின்றது தான். ஸோ ஹீ டேஷ் நோ அட்டென்ஷன் டு மை ரெக்வஸ்ட். அட்டென்ஷன் அப்படின்ற வார்த்தை நான் முன்னாடியே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். அட்டென்ஷன் அப்படின்றத நீங்கள் கொஷினில் பார்த்துட்டிங்கனாலே முன்னாடி யூஸ் பண்ண வேண்டியது என்னது? பே. மீதி எல்லா பணம் சம்மந்தப்பட்டதுக்கும் நம்ம பே யூஸ் பண்ணுவோம். பணம் சம்மந்தப்படாத ஒரே ஒரு வார்த்தைக்கு முன்னாடி நம்ம பே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது அட்டென்ஷன் அப்படின்றது. ஸோ கொஷினை ஃபுல்லாக படிங்க. உங்களுக்கு கொஷினே புரியலனாலும் பரவாயில்ல, அதில் ஒரு சில வார்த்தைகள் தெரிஞ்சாலே நீங்கள் அதுக்கு முன்னாடி என்ன போடணும் அப்படின்றத கெஸ் பண்ணிடலாம். ரிஸ்க்கு, டெசிஷன், ப்ராப்ளம், அப்பாலஜி, மிஸ்டேக்கு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி அட்டென்ஷன், ஃபைன், இதெல்லாம் காமனாக யூஸ் பண்ணுற வார்த்தைகள். இதில் நீங்கள் என்ன ஒன்றத்தை பார்த்தாலும் ஈஸியாக முன்னாடி என்ன வரும் அப்படின்றத கெஸ் பண்ணிடலாம். ஸோ ஐ டேஷ் அ காஃப் டு கேட்ச் ஹர் அட்டென்ஷன். ஐன்னு ஒன்று இருக்குது, ஹர்ன்னு ஒன்று இருக்குது. இப்போ எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. ஓகேவா? இந்த இடத்துல நான் வந்து என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா கிவ் அப்படின்றத யூஸ் பண்ணணும். கிவ் இல்லை, இந்த இடத்துல கேவ். இது எல்லாமே நம்ம ப்ரெசன்ட், பாஸ்ட் டென்ஸ் இதெல்லாம் நம்ம டென்சஸில் வரும். ஸோ கிவ் இருக்கா இல்லை கேவ் இருக்கா அப்படின்னு ஏதாவது ஒன்று தான் உங்கள் ஆப்ஷனில் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு டென்சஸ்லாம் வச்சு இல்லை கன்ஃபியூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால
இந்த இடத்துல வந்து நீங்கள் கேவ், ஐ கேவ் அ காஃப் டு கேட்ச் ஹர் அட்டென்ஷன். ஸோ இந்த இடத்துல அட்டென்ஷன் அப்படின்ற வார்த்தையும் இருக்குது. இந்த இடத்துல வந்து கேவ், அதாவது காஃப்ன்றதும் இருக்குது. இந்த இடத்துல நான் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ் நீங்கள் அட்டென்ஷன் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஸோ வந்து நீங்கள் வந்து வேறு ஏதாவது இருக்கா அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஐ அப்படின்ற வார்த்தை மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர் இன்வால்வ் ஆயிருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல கேவ். இந்த கொஸ்டின் நான் வச்சதுக்கான காரணமும் என்ன அப்படின்னா, இங்கேயும் அட்டென்ஷன் அப்படின்ற வார்த்தை இருக்கும். அட்டென்ஷன்னாலே நம்ம கண்ணை மூடிட்டு பே அப்படின்றது போயிடும். இந்த இடத்துல பெய்டுன்னா நீங்கள் போட்டுறாதீங்க. அட்டென்ஷன் இருந்தாலும் சரி, ஒரு தடவை இந்த கொஸ்டினை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். 2 பேர் இல்லை 2த்துக்கும் மேற்பட்ட பேர் இன்வால்வ் ஆகியிருந்தாங்க அப்படின்றது இருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் கொடுக்க வேண்டியது கேவ் அப்படின்றது தான். ஸோ அடுத்த கொஸ்டின், ஆல்தோ தி டாக்டர் ட்ரைடு ஹார்ட் தே குட் நாட் டேஷ் ஹிஸ் லைஃப். ஸோ இந்த சென்டென்ஸை ஃபுல்லாக படிங்க. டாக்டர் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தும் டேஷ் ஹிஸ் லைஃப் அப்படின்னா அவங்கள காப்பாற்ற முடியலை. காப்பாற்றலை அப்படின்றதுக்கு ஈக்குவலண்டான இங்கிலீஷ் வேர்டு என்னது? சேவ். ஸோ இதை நம்ம வந்து ரூல்ஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம கொஷினில் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஏன்னா ஒரு சில கொஷின்ஸ்லாம் நம்ம என்ன ரூல்ஸ் படித்தாலும் வெளியே இருந்து கேட்டுருவாங்க. அப்படி நம்ம வந்து எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் ஆகிருக்கணும். ஸோ நம்ம கொஷினை படிச்சுட்டு ஓகே இந்த இடத்த நம்ம யூஸ் பண்ண வேண்டியது சேவ். ஸோ லைஃப் அப்படின்னா அது சேவ், காப்பாற்றுறது. ஸோ உங்களுக்கு வந்து நம்ம படித்ததற்கு கீப்பு, மேக்கு, டூவு, கிவ்வு, கேட்சு, கெட் எந்த வார்த்தையுமே உங்களுக்கு ஆப்ஷனில் செட் ஆகலை, உங்களுக்கு இல்லை அப்படின்னா அந்த கொஷின் அப்படியே தமிழில் மாற்றி பாருங்கள். உங்களுக்கு ஈக்குவலண்டான ஒரு வார்த்தை கிடைக்கும். அதுதான் உங்களுடைய ஆப்ஷன். அப்ரிவேஷன் டேஷ் ஸ்பேஸ் அண்ட் ஹென்ஸ் தே ஆர் வெரி காமன் இன் நியூஸ் பேப்பர் ஹெட்லைன். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நியூஸ் பேப்பர் ஹெட்லைனில் நிறைய அப்ரிவேஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்ன அப்படின்னா, இப்போ யாராவது ஒருத்தவங்க அட்மிட் ஆகிருக்காங்கன்னா அவங்க ஐசியூவில் இருக்காங்க. இப்போ நாசா இந்த மாதிரி ஒன்று இது பண்ணுச்சு, இஸ்ரோ இந்த மாதிரி ஒரு ராக்கெட் இது பண்ணாங்க அப்படின்னா சொல்லுவாங்க. இது எல்லாமே என்னது? அப்ரிவேஷன் அப்படின்றது. ஸோ அப்ரிவேஷன்லாம் ஏன் ஹெட்லைன்ஸில் யூஸ் பண்ணுவாங்கன்னா, அந்த இடத்துல இடத்த கம்மி பண்ணுறதுக்காக, இடத்த சேமிக்கிறதுக்காக, வேறு ஏதாவது நியூஸஸ் போடலான்றது இடத்த சேமிக்கிறதுக்காக. இந்த இடத்துல சேமிக்கிறது அப்படின்றதுக்கான அர்த்தமும் என்னென்னா இங்கிலீஷில் சேவ். ஸோ சேவ் ஸ்பேஸ். ஸோ காப்பாற்றுறதுன்றதுக்கும் சேவ் தான், சேமிக்கிறதுக்குன்றதுக்கும் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா சேவ் அப்படின்ற இந்த வார்த்தை. டூ யூ டேஷ் அ டைரி. அது ஒரு பொருளாக இருக்கலாம். ஒரு விஷயத்த நம்ம கண்டினியூஸாக நம்ம கிட்டேயே இருக்க போகுது அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும்? கீப் அப்படின்ற வார்த்தை. அது நமக்கு சம்மந்தப்பட்ட பொருளாக இருக்கலாம், இல்லை நம்ம கிட்டேயே அது இருக்க போகுது. இப்போ சீக்ரெட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துலையும் அது நமக்குள்ளேயே இருக்க போகுது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண வேண்டியது கீப். ஓகேவா? ஸோ நமக்குள்ளேயே இருக்க போகுது இல்லை நம்ம கிட்டேயே இருக்க போகுது அப்படின்னா அந்த இடத்துல யூஸ் பண்ண வேண்டியது கீப். டூ யூ டேஷ் அ டைரி அப்படின்னா டூ யூ கீப் அ டைரி. நீ டைரி ஏதாவது வச்சிருக்கியா அப்படின்றது. ஃபியூ பீப்புள் கேன் டேஷ் அ சீக்ரெட். ஸோ ஃபியூ பீப்புள் கேன் கீப் அ சீக்ரெட். ஸோ சீக்ரெட் அப்படின்ற வார்த்தை வந்தாலே அந்த இடத்துல கீப் அப்படின்றதா வரணும். சில வார்த்தைகளை நீங்கள் ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சு, சில வார்த்தைகளை கேட்டிங்களே நீங்கள் டக்குனு இந்த வார்த்தை தான் நம்ம எப்படி சொன்ன மாதிரி ரிஸ்க்கு, டெசிஷன், ப்ராப்ளம், இந்த மாதிரியான வார்த்தைகள், சீக்ரெட்டு, அட்டென்ஷன், இந்த வார்த்தைகளுக்குலாம் முன்னாடி என்ன வரணுன்றது உங்களுக்கு அதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக யூஸ் பண்ண நீங்கள் அந்த இடத்துல ரூல்ஸ் எல்லாம் யோசிக்காமல் இதுதான் இந்த வார்த்தை அப்படின்றது. அட்டென்ஷன்னா பே அட்டென்ஷன், ரிஸ்க் அப்படின்னா டேக் அ ரிஸ்க், இப்போ டெசிஷன் அப்படின்னா மேக் அ டெசிஷன், மிஸ்டேக் அப்படின்னா மேக் அ மிஸ்டேக், சீக்ரெட் அப்படின்னா கீப் அ சீக்ரெட். ஸோ இந்த மாதிரி ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான வார்த்தைகளுக்கு உங்களுக்கு டிஃபால்ட்டாக இதெல்லாம்ன்றது தெரியணும். he still dash in touch with most of his old schoolmate. keep. ஸோ ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா நம்ம என்ன சொல்லுவோம்? கீப் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா கிளாஸ்மேட்டோடலாம் தொடர்ந்து டச்லேயே இரு அப்படின்னா தொடர்ந்து அவங்களோட கனெக்ஷனில் காண்டாக்ட்லேயே இரு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஒரு விஷயம் கண்டினியூஸாக நம்ம பண்ணிகிட்டே இருக்க போகிறோம்னா அது வந்து கீப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ ஆஸ்க் ஹர் வாட் ஹர் ப்ராப்ளம் வாஸ் பட் ஷீ டேஷ் குவைட். ஸோ கெப் குவைட். ஸோ வந்து என்ன சொல்லி கீப் குவைட்லாம் நம்ம ஸ்கூல்லலாம் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து சொல்கிறது. நம்ம இதெல்லாம் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ண நீங்கள் ரூல்ஸை தாண்டி அதை படிக்க உங்களுக்கு இருக்கும். நம்ம கீப் குவைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ குவைட் அப்படின்னு வந்தாலே நம்ம முன்னாடி யூஸ் பண்ண வேண்டியது கீப். ஸோ நம்ம சின்ன வயசு சொல்லியிருப்பாங்க கீப் குவைட்ன்றது. ஸோ வந்து நம்ம என்ன கேட்டாலும் வாயை திறக்காமல் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண வேண்டியது ஷீ கெப்ட் குவைட் அப்படின்றது. தே டேஷ் க்ளோஸ் டு ஹிட்டிங் ஈச் அதர். தே கேம். ஸோ வந்து க்ளோஸ் அப்படின்ற போது கிட்டக்கு வந்துட்டாங்க அப்படின்றது. வந்தாங்க அப்படின்னால என்னது? கேம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்தாங்க. ஸோ நம்ம உங்களுக்கு ஒரு வேலை எந்த ஆப்ஷனுமே இங்கே டுக்கா ப்ராட்டா உங்களுக்கு இந்த எந்த ஆப்ஷனுமே புரியல அப்படின்னா கொஷின் அப்படியே டக்குன்னு தமிழில் கன்வெர்ட் பண்ணிடுங்க. தே டேஷ் க்ளோஸ் டு ஹிட்டிங் ஈச் அதர். தே கேம் க்ளோஸ். அதாவது அவங்க என்கிட்டக்கே வந்துட்டாங்க அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னன்னா ஆப்ஷன் ஏல இருக்கும், கேம் தான். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்ச கொலகேஷன்ஸாக இருந்துச்சுன்னா ஆப்ஷனில் வார்த்தைகள் வச்சு சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு வேளை ஆப்ஷனில் எந்த கொலகேஷனுமே உங்களுக்கு தெரியலை அப்படின்னா அந்த கொஷின் அப்படியே தமிழில் கன்வெர்ட் பண்ணுங்கள். அந்த வார்த்தைக்கு ஈக்குவலான வார்த்தை. சேவ் ஹிஸ் லைஃப் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அதெல்லாம் நம்ம ரூல்ஸில் பார்க்கல. ஓகேவா? உயிரை காப்பாற்றணும், சேமிக்கணும், அதுவும் சேவ். என்கிட்டக்கு வந்துட்டாங்க. ஸோ அந்த இடத்துல கேம். ஸோ அப்போ நம்ம தமிழில் கன்வெர்ட் பண்ணும்பொழுது அதுக்கு ஈக்குவலண்டான இங்கிலீஷ் வார்த்தை என்ன இருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணி போடணும்.
கொலோகேஷன்ல 3 பேட்டர்ன் இருக்குன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பேசிக் கொலோகேஷன் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். நம்ம கொஷின் பேப்பர், அதாவது நமக்கு 2025 அப்டேட்டட் சிலபஸில் நமக்கு ஒரே ஒரு கொஷின் பேப்பர் தான் நமக்கு மாடலில் இருக்குது. 2025ல் குரூப் 4 ஒரு பேப்பர், இங்கிலீஷ் கொஷின் பேப்பர் தான் மாடல். அதில் பார்த்தீங்கன்னா பேசிக் கொலோகேஷன் பற்றி அவங்க கொஷின் கேட்கவே இல்லை. அதுக்கு பதில் வேற 2 பேட்டர்ன்ல தான் கொஷின் கேட்டிருக்காங்க. ஒன்று ஃப்ரேசல் கொலோகேஷன் ஒன்றுல ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, அதே மாதிரி இடியோமேட்டிக் கொலோகேஷன்ல ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அவள் பேசிக் கொலோகேஷன் வந்து கொஷின் வராதா அப்படின்னா அதெல்லாம் நம்ம வந்து சொல்ல முடியாது. இந்த 2025 குரூப் 4 பேப்பரில் பேசிக் கொலோகேஷன் வந்து கொஷின் கேட்கல, அதனால நமக்கு வராதுன்னு சொல்ல முடியாது. அதனால தான் நம்ம எல்லாத்தையுமே படிச்சுக்கணும். ஏன்னா நமக்கு ரெஃபரன்ஸுக்கு நிறைய கொஷின் பேப்பர்லாம் நமக்கு இல்லை, ஒரே ஒரு கொஷின் பேப்பர் தான் இருக்குது. ஸோ அதனால பேசிக் கொலோகேஷனும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும். அதுலேருந்து கொஷின் கேட்டாலும் நீங்கள் எழுதணும். அதுக்காக தான் பேசிக் கொலோகேஷனை நான் ஃபஸ்ட்டே வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஸோ மேக்கு, கீப்பு, டேக்கு, டூவு, கெட்டு, கேட்சு, சேவு, பே, இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் முன்னாடி ஆட் பண்ண போறீங்கன்னா அது பேசிக் கொலோகேஷன். இது வரைக்கும் எந்த கொஷின் வரல, பட் நமக்கு வரலாம், வராமலும் போகலாம். வந்தாலும் ஆன்சர் பண்ணுறதுக்கு நம்ம பேசிக் கொலோகேஷன் பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா, இதுதான் நம்ம செகண்ட் பேட்டர்ன் பார்க்க போகிறோம், ஃப்ரேசல் கொலோகேஷன் அப்படின்றது. ஸோ ஃப்ரேசல் கொலோகேஷன் அப்படின்னா இந்த யூஸ் பண்ணுற இந்த மேக்கு, கீப்லாம் இல்லாமல் புதுசாக ஒரு வார்த்தையை நம்ம முன்னாடி ஆட் பண்ணுறோம், ஒரு ஃப்ரேஸையே நம்ம புதுசாக முன்னாடி ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுதான் ஃப்ரேசல் கொலோகேஷன் அப்படின்றது. ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு முன்னாடி ஃபாஸ்ட்ன்ற ஒரு வார்த்தையை ஆட் பண்ணிட்டோம். அதே மாதிரி பெயின் அப்படின்னா சிவியர் பெயின் அப்படின்றது நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். டைவர்ஸ் அப்படின்னா மெஸி டைவர்ஸ் ஆர் வந்து பிட்டர் டைவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மேரேஜ் அப்படின்னா ஹாப்பி மேரேஜ். ஸோ ஒரு ஃப்ரேஸ், ஒரு வார்த்தையவே ஒரு விஷயத்துக்கு முன்னாடி நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் ஃப்ரேசல் கொலோகேஷன். முதல்ல நம்ம கொஷின் பேப்பரில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டோம் அப்படின்னா இதே பேட்டர்னில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்த பேட்டர்னில் நமக்கு கொஷின், இப்போ நம்ம கொஷின் பேப்பர் வந்தாலும் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் கொஷின் பேப்பர் கொஷின் பார்த்துருவோம். ஃபைண்ட் தி சூட்டபிள் வேர்டுன்னு கொடுத்துட்டாங்க. தி டேஷ் கிளவுட் சிக்னல் அண்ட் அப்ரோச்சிங் ஸ்டார்ம். ஸோ ஒரு க்ளவுடை பற்றி பேசுகிறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸை நீங்கள் படிக்கும்பொழுது அந்த டேஷ் அந்த கொடுத்துருக்காங்களா அதுக்கு பக்கத்தில் இருக்கும் வேர்டுக்கு தான் நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இந்த இடத்துல இந்த பிளாங்க்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிறது க்ளவுட் அப்படின்ற வார்த்தை, ஓகேவா, க்ளவுட்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல மேகத்தை பற்றி பேசுகிறாங்க. அப்போனா மேகத்தை வச்சு என்ன பேசுகிறாங்க அப்படின்ற போது தான் அடுத்த வார்த்தையை படிங்க, சிக்னல் அண்ட் அப்ரோச்சிங் ஸ்டார்ம். ஸோ ஒரு புயல் வரத்துக்கு அறிகுறியாக இந்த மேகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது இந்த மேகத்தை தான் நம்ம எம்ஃபசிஸ், அதாவது ஹைலைட் பண்ணி சொல்ல போகிறோம். அப்போனா மேகத்துக்கு முன்னாடி எந்த வார்த்தைகள் இந்த 4 ஆப்ஷனில் சூட் ஆகும்னு பார்ப்போம். ஹெவி கிளவுட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படின்னா ஹெவி அப்படின்றத நம்ம கிளவுட்ஸுக்கு இப்போன்னு இல்லை எப்பயுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஹெவி அப்படின்றது நம்ம எதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த வானம் சம்மந்தப்பட்டது, ஓகே, வெதர்னு வச்சுக்கோங்களேன். வெதர் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு ஹெவி அப்படின்றது ஹெவி ரெயின்ஃபால் இல்லை ஹெவி ஸ்னோஃபால், விழற மாதிரி விஷயம், ஒன்று தண்ணி மாதிரி விழற விஷயம் இருக்கு இல்லையா, அதுக்கு மட்டும்தான் நம்ம ஹெவி அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். க்ளவுடுக்கு நம்ம ஹெவின்றது யூஸ் பண்ண மாட்டோம். ஆப்ஷன் பி பாருங்க, மெனான்சிங் அப்படின்ற ஒரு வார்த்தை. ஸோ ஒருவேளை உங்களுக்கு அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக சூஸ் பண்ணிடலாம். இப்போ மெனான்சிங் அப்படின்றதுக்கு எனக்கு அர்த்தம் தெரியலை அப்படின்னா அதை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்த ஆப்ஷன் சி பாருங்க, இம்ப்யூரிட்டி. இம்ப்யூரிட்டி அப்படின்னா என்ன, பியூரா இல்லை, மேகம் பியூரா இருந்தால் என்ன, பியூரா இல்லைன்னா என்ன. ஸோ அதனால் ஆப்ஷன் சி நம்ம மேகத்துக்கு யூஸ் பண்ணவே முடியாது. ஆப்ஷன் டி பாருங்க, டார்க். ஸோ வந்து மேகம், ஸோ கரு மேகங்கள் அப்படின்றது நம்ம தமிழில் சொல்லலாம். ஸோ கிளவுட்ஸ் ஆர் டார்க் ஆர் ஒயிட் கிளவுட்ஸ் இப்படின்னு சொல்லலாம். அப்போ நமக்கு பாசிபிள் ஹெவின்றது கிளவுட்ஸுக்கு யூஸ் பண்ண முடியாது, இம்ப்யூரிட்டின்றது கிளவுட்ஸுக்கு வரவே வராது. ஸோ ஏயும் சியும் நமக்கு எலிமினேட்டட். அப்போது பி அண்ட் டி 2 மட்டும்தான் இருக்குது. இப்போ இதில் எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னா அப்ரோச்சிங் ஸ்ட்ராம். ஸோ ஸ்ட்ராம் புயலை வந்து இந்த இடத்துல வந்து இது பண்ணுறாங்க. ஸோ புயல் வரத்துக்கு முன்னாடி டார்க் கிளவுட்ஸ் இருக்குமா அப்படின்னா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஆப்ஷனில் மெனான்சிங் கொடுக்கலன்னா, மெனான்சிங் அப்படின்னா பயம்புறுத்துறது, அச்சுறுத்துற மாதிரி இருக்கும் அப்படின்றது தான் மெனான்சிங் அப்படின்றது. நான் பக்கத்துலேயே ஒரு இமேஜ் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்க. புயல் வரதுக்கு முன்னாடி அந்த மேக கூட்டங்கள் ஒரு மாதிரி தெரலாக பயம்புறுத்துற மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் மெனான்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒருவேளை மழை வருது அப்படின்றது இந்த இடத்துல ஸ்ட்ராமுக்கு பதில் ரெயின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் டார்க் அப்படின்றத சூஸ் பண்ணியிருக்கலாம். பட் இந்த இடத்துல ஸ்ட்ராம் அப்படின்ற அந்த வார்த்தை இருக்கிறதுனால நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது மெனான்சிங். ஸோ இந்த இடத்துல இது வந்து ஆப்ஷன் பி. ஸோ டார்க் கிளவுட்ஸ் அப்படின்றத சூஸ் பண்ணக்கூடாது. மெனான்சிங் வார்த்தை இல்லை அப்படின்னா நீங்கள் டார்க் சூஸ் பண்ணியிருக்கலாம். மெனான்சிங் இருந்து டார்க் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இந்த இடத்துல ஸ்ட்ராம். ஸோ ஸ்ட்ராம் கிளவுட்ஸ் பார்த்தீங்கன்னா பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் மெனான்சிங் அப்படின்றதான் சூஸ் பண்ணணும். என்னதான் கொலோகேஷன் நீங்கள் படித்தாலும் சினானியம்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா இந்த மாதிரி கொலோகேஷன்ஸ்லாம் போடுறது ஈஸி. ஒருவேளை உங்களுக்கு அங்கே தெரியலை அப்படின்னா
நீங்கள் இந்த மாதிரி ஓரளவுக்கு கெஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்ட்ராமை பற்றி சொல்கிறாங்க, புயலை பற்றி சொல்லும்பொழுது நீங்கள் டார்க்குன்றதை யூஸ் பண்ண முடியாது. மழையை பற்றி சொன்னால் நீங்கள் டார்க் கருமேகங்கள் இருக்குது, கருமேகம் சூழ்ந்த வானம் சொல்லலாம். இந்த இடத்துல ஸ்ட்ராம் அப்படின்னு சொன்னதுனால இந்த இடத்துல மெனான்சிங் அப்படின்ற வார்த்தையை தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். இது நம்மளுடைய குரூப் 4 2025ல கேட்கப்பட்ட கொஷின் பேப்பரோடைய ஒரிஜினல் கொஷின். ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் ஓகேவா, முன்னாடி என்ன வார்த்தை நம்ம ஆட் பண்ணணும், என்ன ஃப்ரேஸ் ஆட் பண்ணணும் அப்படின்றது தான் ஃப்ரேசல் கொலோகேஷன். ஸோ அதெல்லாம் என்னென்ன இருக்குது, ஸோ இதை நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத அடுத்தடுத்து இப்போ பார்ப்போம். Phrasal or verbal collocation, types of collocation. இந்த phrasal or verbal collocationல 6 major type இருக்கு. மொத்தமா இந்த collocationோட type phrasal collocation எடுத்துக்கிட்டோம்னா 7 டைப். பட் நான் இங்கே 6 மேஜர் டைப்னு கொடுத்துருக்கேன். இது 7th டைப்பும் உங்களுக்கு ஆட் ஆகி வந்துடும், நீங்கள் பயப்படலாம் வேணாம். ஸோ 6 மேஜர் டைப், 7th டைப்பும் உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஸோ டைப் ஆஃப் கொலோகேஷன் phrasal பார்த்தோம்னா நமக்கு மொத்தம் 7 டைப் தான். ஆனால் 6th வந்து நமக்கு மேஜர் ஆனது. ஸோ அந்த 6 என்னென்னு கொடுத்துருக்கேன், பட் உங்களுக்கு பின்னாடி எக்ஸாம்பிளாக நான் எல்லாமே கொடுத்துருக்கேன் ஓகேவா. ஸோ 7th டைப்பையும் நான் கொடுத்துருப்பேன். ஸோ என்னென்ன டைப்புன்னு பார்த்துருவோம், அப்புறம் ஒன்றா என்னென்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன், நவுன் ப்ளஸ் நவுன், வேர்ப் ப்ளஸ் நவுன், வேர்ப் ப்ளஸ் அட்ஜெக்டிவ், verb plus prepositional phrase, verb plus adverb. ஸோ இது எல்லாமே நான் சொல்லும்பொழுது என்னடா எதுவுமே புரியலன்றக்கும் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு ஸ்லைடில் எக்ஸாம்பிள் வச்சு சொல்லும்பொழுது ஓ இதுதானா இதுன்றது உங்களுக்கு இப்போ ஈஸியாக புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன், இதெல்லாம் என்னன்றது பார்த்துருவோம். ஹில்டா லைக்ஸ் எல்லோ ஆர் பிங்க் ஆர் வாட் எவர் லைட் கலர். இந்த இடத்துல லைட் கலர் அப்படின்றது தான் அட்ஜெக்டிவ் அண்ட் நவுன். கலர் அப்படின்றது நமக்கு ஒரு நவுன் ஓகேவா. அதில் லைட்டா டார்க்கா அப்படின்றது அட்ஜெக்டிவ். அந்த நவுனை இன்னும் ஹைலைட் பண்ணி சொன்னாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல லைட் கலர் அப்படின்றது நமக்கு அட்ஜெக்டிவ், லைட் அப்படின்றது அட்ஜெக்டிவ், கலர் அப்படின்றது நவுன். They got the chance in a short chat on Egypt, but they did not get the opportunity to talk about it. இந்த இடத்துல short chat, chat அப்படின்றது நமக்கு ஒரு நவுன். அது எப்படிப்பட்ட chat, ஸோ எப்படிப்பட்ட கான்வர்சேஷன்னா ஷார்ட், ஸோ ரொம்ப கம்மியாக தான் எனக்கு பேசுறதுக்கு டைம் கிடைச்சது அப்படின்றது. பாவர்ட்டி இஸ் அ மேஜர் ப்ராப்ளம் இன் சம் கண்ட்ரீஸ் இன் ஏஷியா. ஆசியா கண்டத்தில் நிறைய கண்ட்ரியில் வந்து மேஜர் ப்ராப்ளம் என்னென்னா பாவர்ட்டி, வறுமை அப்படின்றது. இந்த இடத்துல ப்ராப்ளம் அப்படின்றது நவுனு, மேஜர் அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனை ஓகேவா. Preventing war in the world is a key issue for UN. இந்த இடத்துல key issue அப்படின்றது முக்கியமான ஒரு வேலை. ஸோ கீ அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான வேலை யாருக்குன்னா யூஎனுக்கு, உலகத்தில் போரை தடுக்கிறது அப்படின்றது. ஸோ ஒரு நவுன், அந்த நவுனை வந்து ஸ்ட்ராங்காக வீக்காக ப்ரொஜெக்ட் பண்ணுறது தான் அட்ஜெக்டிவ் அப்படின்றது. ஸோ இதெல்லாம் தான் அட்ஜெக்டிவ் நவுனுக்கான எக்ஸாம்பிள். அடுத்தடுத்து நீங்கள் கொஷின் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு இதெல்லாமே புரிஞ்சிடும். ஸோ இது அட்ஜெக்டிவா நவுனா இப்படியெல்லாம் நீங்கள் யோசிக்க வேணாம். அந்த வார்த்தையை பார்த்தா முன்னாடி என்ன போடணுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும் ஓகேவா. நவுன்ஸ் அண்ட் வேர்ப்ஸ், ஸோ இதெல்லாம் நான் எது கொடுக்கல, ரிப்பீட்டடாக அந்த வார்த்தையை நீங்கள் தெரிஞ்சுக்க ஸோ இந்த வார்த்தை உங்களுக்கு ஏதாவது கொஷின் நாங்கள் கண்ணில் தென்பட்டுச்சு அப்படின்னா டக்குன்னு முன்னாடி என்னன்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ உட்காந்து நவுனா இல்லை வேர்பா, அட்ஜெக்டிவா, அட்வர்பா இந்த மாதிரிலாம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்காதீங்க. அந்த fill in the blanks பக்கத்தில் என்ன வார்த்தை இருக்கோ அதுக்கு முன்னாடி எதை போட்டால் சரியாக இருக்குமோ அதை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும் ஓகேவா. ஸோ இப்போ நவுன் ப்ளஸ் வேர்ப் அப்படின்றத பார்த்துருவோம். ஜான்ஸ் பிளேன் டேக் ஆஃப் அட் 6 PM டுமாரோ. இந்த இடத்துல டேக் ஆஃப் அப்படின்றது என்னென்னா ஃப்ளைட் பறக்கிறது தான் டேக் ஆஃப் அப்படின்னா, ஃப்ளைட் எடுக்கிறது தான் டேக் ஆஃப் அப்படின்வாங்க. இந்த இடத்துல பிளேன் டேக் ஆஃப் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டேக் ஆஃப் அப்படின்னா எடுக்கிறது. ஸோ எது எடுத்திருக்காங்கன்னா பிளேனை வந்து எடுத்திருக்காங்க. தி பேர்ட் லேய்ட் அண்ட் எக் எஸ்டர்டே. லேய்ட் அப்படின்னா முட்டை போட்டிருக்கு ஓகேவா. எது அப்படின்னா பேர்ட். ஸோ இந்த இடத்துல பேர்டுன்றது நமக்கு நவுன். தி ஒர்க் ஹாஸ் எக்ஸ்பேண்டட் அண்ட் இட் இஸ் கெட்டிங் மோர் மணி நவ். ஸோ இந்த இடத்துல எக்ஸ்பேண்டட் அப்படின்னா விரிஞ்சிருக்கு, எது அப்படின்னா வேலை. ஸோ வேலை இன்னும் விரிவடைந்திருக்கு அப்படின்றது. தி ஃபினான்ஷியல் கரப்ஷன் பொசஸஸ் அ ப்ராப்ளம் ஃபார் ஈராக் கண்ட்ரி பீப்புள். இந்த இடத்துல ப்ராப்ளம் அப்படின்றது நமக்கு பார்த்தோம் அப்படின்னா பொசஸஸ் அப்படின்றது தான் என்னன்னா மிகப்பெரிய பிரச்சனை. எது பொசஸஸ் அப்படின்னா திரும்ப திரும்ப ஆட்கொண்டுகிட்டே இருக்கு அப்படின்றது ப்ராப்ளம் அப்படின்றது நவுன். ஸோ இந்த பொறுத்த வரைக்கும் கொலோகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல நவுனும் வரலாம், வேர்ப் பின்னாடி வரலாம், ஃபர்ஸ்ட்ல வேர்ப் வரலாம், பின்னாடி நவுனும் வரலாம். பேட்டர்ன் நவுன் வேர்பா அப்படின்றது. ஸோ எது ஃபர்ஸ்ட் செகண்ட்ன்றது கொலோகேஷன்ல மேட்டர் இல்லை. ஸோ நவுனும் வேர்பும் இருந்துச்சுன்னா அது நவுன் அண்ட் வேர்பு. ஸோ அது பின்னாடி இருக்கலாம். ஸோ இதில் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் கரப்ஷன் பொசஸஸ் ப்ராப்ளம் ஃபார் ஈராக் கண்ட்ரி பீப்புள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பொசஸஸ் அப்படின்றது வேர்பு, ப்ராப்ளம் அப்படின்றது தான் நமக்கு நவுன். அடுத்த பேட்டர்ன் நவுன் ப்ளஸ் நவுன். வி மே ஃபைண்ட் மெனி கொலோகேஷன் வித் பேட்டர்ன் ஏ, ஆஃப் ஆர் வித்தவுட். ஸோ ஏ, ஆஃப் அப்படின்ற வார்த்தைகள்லாம் அதிகமாக பார்த்தீங்கன்னா நவுன் ப்ளஸ் நவுனில் வரும். அதுக்கான எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். ஐ சா அ ஸ்கூல் ஆஃப் ஃபிஷ் இன் மிடில் ஆஃப் தி சி. கடலுக்கு நடுவில் ஸ்கூல் ஆஃப் ஃபிஷ் அப்படின்னா குரூப் ஆஃப் ஃபிஷ்ஷை பார்த்துருக்காங்க ஓகேவா. ஸோ இந்த இடத்துல ஸ்கூல், ஃபிஷ் ரெண்டுமே நமக்கு நவுன். ஃபிஷ் அப்படின்றது ஒரு திங், ஸோ ஸ்கூல் அப்படின்றது ஒரு பிளேஸ். ஸோ நமக்கு ரெண்டுமே வந்து நவுன். ஷி ஃபெல்ட் அ சென்ஸ் ஆஃப் ப்ரைட் வென் ஷி வாஸ் அவார்டட் அ மெடல். இந்த இடத்துல சென்ஸ் அப்படின்றதும் நமக்கு நவுன் தான்,
ப்ரைட் அப்படின்றது நவுன் தான், ஏன்னா இது எல்லாமே எமோஷன் சார்ந்தது. ஸோ இது எல்லாமே நமக்கு நவுனில் தான் வந்து வரும். தி ப்ரெஷர் குரூப் ஹாஸ் அ கிரேட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் க்ரூஷியல் டெசிஷன். ப்ரெஷர் குரூப் அப்படின்றது யார் அப்படின்னா புரட்சி படைகள், தமிழில் சொல்லணும்னா புரட்சி படைகள். ஸோ கவர்மெண்ட்டை எதிர்த்து நிறைய புரட்சி படைகள் ஒரு ஊரில் இருக்கும், அதுதான் நம்ம ப்ரெஷர் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தி ப்ரெஷர் குரூப் ஹாஸ் அ கிரேட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் கிரிட்டிக்கல் டெசிஷன், ஸோ க்ரூஷியல் டெசிஷன். ஸோ கவர்மெண்ட் எடுக்கும் முக்கியமான முடிவுகளில் ஆதிக்கம் செலுத்துறது இந்த ப்ரெஷர் குரூப்ஸ் அப்படின்வாங்க. ஸோ இந்த இடத்துல ப்ரெஷர் குரூப் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நவுன். அடுத்தது verb and expression with the verbs and expression with the prepositions. ஓகேவா, prepositionஸோட வந்து இது பண்ணியிருப்பாங்க. when George graduated from university with high mark he saw his mother's feeling pride. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா feeling அப்படின்றது நமக்கு verb, pride அப்படின்றது prepositionலையும் நமக்கு வரும். ஓகேவா, ஸோ முன்னாடி நம்ம ப்ரைட் நவுன்லேயும் பார்த்துருக்கோம், இந்த இடத்துல இது நம்ம வந்து ப்ரைடுன்றது ப்ரிப்போசிஷன்ஸ்லேயும் நமக்கு வரும். தி விமன் வாஸ் ஃபில்டு வித் ஹாரர் அஸ் ஷீ saw the lion. ஸோ புளியை பார்த்தோன்னே அந்த பொம்பளைக்கு வந்து செம பயமாக வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஃபில்டு வித் அப்படின்றது நமக்கு ப்ரிப்போசிஷன், ஹாரர் அப்படின்றது பய உணர்வு. ஓகேவா, அதாவது ஒரு கொலை நடுங்கிற மாதிரி ஒரு நடுக்கம், இதெல்லாம் நம்ம ஹாரர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். when her father was angry on the little child she burst into tears. burst அப்படின்றது நமக்கு verb, into tears கண்ணீரில் வந்து into, இந்த with, இந்த into, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரும்போது நம்ம அதை ப்ரிப்போசிஷன்ஸில் வந்து ஆட் பண்ணிப்போம். ஸோ verb ப்ளஸ் ப்ரிப்போசிஷன். ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் பயப்பட வேணாம், இது ஜஸ்ட் நீங்கள் ரூல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக. நீங்கள் டேரெக்டாக கொஷின் சால்வ் பண்ணும்போது உங்களால் ஈஸியாக அதுக்கு முன்னாடி என்ன வரும் அப்படின்றத கெஸ் பண்ணிடலாம். அடுத்தது verbs and adverbs. he acted bitterly with his friend. ஸோ இந்த இடத்துல என்னன்னா adverb, நம்ம முன்னாடி adjectiveனா என்னன்னு பார்த்தோம், நவுனை ஹைலைட் பண்ணி சொன்னால் அது adjective, verb ஹைலைட் பண்ணி சொன்னால் அது adverb. verbனா என்னன்னா ஒரு விஷயத்தை செய்கிறாங்க, ஆக்ஷன் வேர்ட்ஸ் தான் verbன்னு சொல்லுவோம், அதை ஹைலைட் பண்ணி சொல்கிறது. இங்கே acted அப்படின்றது என்னன்னா நடந்துக்கிறது, bitterly அப்படின்றது ஒரு மாதிரி கடுப்பாக நடந்துக்கிறான். ஸோ இந்த இடத்துல acted, அவன் விதம் வந்து ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது அப்படின்றது தான் acted bitterly அப்படின்வாங்க. she treated her mother and father well. ஸோ இந்த இடத்துல treated அப்படின்றது, இது எப்படி ட்ரீட்டட் அப்படின்னா நல்லத்தனமாக ட்ரீட்டட் அப்படின்னா நடத்துறது, எப்படி நடத்தியிருக்காங்கன்னா வெல். ஸோ இந்த இடத்துல adverb வந்து வெல், நல்லத்தனமாக நடத்தியிருக்காங்க. he whispered softly to his lover Sandy about their marriage. ஸோ வந்து என்னன்னா ஒரு லவ்வர் ரெண்டு பேரும் வந்து காதில் வந்து பேசிக்கிறாங்க தன்னுடைய கல்யாணம் எப்போன்றது. இந்த இடத்துல whispered அப்படின்றது முணுமுணுக்கிறது. ஓகேவா, ஸோ யாருக்கும் கேட்காம ரெண்டு பேரும் கேட்குற மாதிரி. ஸோ எப்படி whispered அப்படின்றது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா சாஃப்டாக வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, whispered அப்படின்னா முணுமுணுக்கிறது, இது verb. softly அப்படின்றது அந்த verb இன்னும் வந்து என்ஹான்ஸ் பண்ணி சொல்கிறது. he arrived early in the morning to help his father. ஸோ அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவன் சீக்கிரமாகவே வந்திருக்கான் அப்படின்ற பொழுது arrivedன்றது இங்கே verb, வந்திருக்கான்றது எப்படி வந்திருக்கான்னா early, ஸோ சீக்கிரமாகவே வந்திருக்கான். ஸோ அந்த verb இன்னும் ஹைலைட் பண்ணி சொல்கிறது adverb. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா adverb, verbs ப்ளஸ் adverb-உடைய காம்பினேஷன். அடுத்தது adverbs ப்ளஸ் adjectives. ஸோ adverbsனா என்னது, verb-ஐ ஹைலைட் பண்ணி சொன்னால் adverbs, adjectivesனா என்னது, நவுனை ஹைலைட் பண்ணி சொன்னால் நமக்கு adjectives அப்படின்னு வந்து சொன்னோம். ஓகேவா, இப்போ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான் ஃபாஸ்ட் ஃபுட்டு, லைட் கலர், இதெல்லாமே adjectives. ஓகேவா, ஸோ இப்போ adverbையும் adjectiveயும் சேர்த்து ஒரு பேட்டர்ன் இருக்குது. some of our friends were blissfully married. இங்கே வந்து வைல முடியும். ஓகேவா, adverbையும் adjectiveயும் சேர்க்கும்பொழுது ஒரு ஈஸியான ட்ரிக் இருக்குது. என்ன அப்படின்னா adverb பார்த்தீங்கன்னா வைல முடியும். ஓகேவா, adverb எப்பயுமே வந்து வைல முடியும், adjective வந்து இதுவாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ஈஸியாக வந்து இதை வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ blissfully married அப்படின்றது, ஸோ blissfully அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா, some of our friends were blissfully married, ரொம்ப சந்தோஷம் தான் blissful அப்படின்வாங்க. ஸோ இது adverb, marriedன்றது நமக்கு adjectivesல வந்துடும். he should be completely aware of some risk in skating. ஸோ completely இது adverb, aware அப்படின்றது adjectiveல வந்துடும். ஸோ இந்த வைல ஒரு வேளை adverb வருதுன்னா அதுக்கு அடுத்தது வரது adjective தான். நீங்கள் இதெல்லாம் ஈஸியாக சூஸ் பண்ணிடலாம். adverb இந்த மாதிரி இடங்கள்ல தான் மேக்ஸிமம் வந்து நமக்கு வைல தான் நமக்கு adverbs வந்து வந்துடும். ஸோ அது நமக்கு அது மேரிட் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்பொழுது நம்ம ஈஸியாக அது adjectivesலையும் சொல்லலாம். சில நேரங்களில் இந்த மேரிடுன்றது நமக்கு வேர்ப்ஸ்லையும் வரலாம். ஸோ நமக்கு அது வேர்பா அட்ஜெக்டிவான்றதெல்லாம் இல்லை, நமக்கு என்ன கொஷனில் கேட்டிருக்காங்களோ அதுக்கு முன்னாடி பின்னாடி என்ன வார்த்தை வரணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். he should be completely aware of some risk in skating. completely அப்படின்றது adverb, aware. Janet simply accepted his proposal. இந்த இடத்துல simplyன்றது adverb, accepted அப்படின்னு வரும். Sam was totally unaware that his wife was pregnant அப்படின்றது இந்த இடத்துல totallyன்றது adverb, unaware அப்படின்றது adjective. ஸோ நம்ம phrasal collocationக்கான ரூல்ஸ், நவுன்னா என்ன, நவுன் வேர்ப்னா என்ன, வேர்ப் அட்வர்ப்னா என்ன, நவுன் அட்ஜெக்டிவ்னா என்ன, வேர்ப் அதாவது adverb adjectiveனா என்ன, இந்த காம்பினேஷன் எல்லாமே நம்ம எக்ஸாம்பிளோட பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அடுத்தது ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ இந்த phrasal verbsக்கான எக்ஸாம்பிள்
எக்ஸாம்பிள் கொஷின்ஸ் அதாவது எக்ஸசைஸ் கொஷின் சால்வ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் வந்து கிளியராக ஐடியா இருக்கும். ஸோ எந்த வார்த்தைக்கு அப்புறம் எந்த வார்த்தையை ஆட் பண்ணணும் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்துருவோம். சூஸ் தி கரெக்ட் கொலகேஷன். ஒருவேளை உங்கள் கொஷினில் கொலகேஷன் அப்படின்ற வார்த்தை இல்லாமல் இப்போ ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் சூஸ் தி கரெக்ட் ஆன்சர்னு மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் ஆப்ஷன்ஸ் பார்த்து கண்டுபிடிக்கலாம். ஸோ தி வெதர் டர்ன்ட் அப்படின்றது இது பக்கத்தில் ஒரு ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ வெதர் அப்படின்றது என்னது, அந்த இடத்துக்கான அந்த சூழ்நிலை, ஓகேவா, அந்த காலநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. டர்ன்ட் அப்படின்ற வார்த்தை வந்ததுனால உங்கள் ஆப்ஷனில் ஒன்று கோல்டு இல்லை ஹாட், இந்த ரெண்டுத்துல ஒன்று தான் வரும். வெதர்ன்ற வார்த்தை இருக்கணும். டர்ன்ட் அப்படின்னா இது வரைக்கும் ஒரு மாதிரி இருந்துச்சு, இப்போ டர்ன்னா அது அப்படியே மாறிடுச்சு அப்படின்றது. அப்போனா இந்த இடத்துல நமக்கு ஆப்ஷன் டில பாருங்க கோல்டு அப்படின்றதா இருக்கு. ஒருவேளை ஹாட் அப்படின்னு இருந்தால் ஹாட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டர்ன்ட் அப்படின்ற வார்த்தை வரும்போது ஹாட் ஆர் கோல்டு தான் வரணும். ஸோ இதே கொஷினை இன்னும் எப்படி மாற்றி கேட்கலாம் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். இந்த இடத்துல டர்ன்டுன்ற வார்த்தையை ஒரு வேளை எடுத்துருங்க. தி வெதர் இஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த கிளைமேட் அப்படின்றாங்க. தி வெதர் இஸ் அப்படின்னு கேட்கும்பொழுது குட் ஆர் பேட் இந்த ரெண்டுத்துல ஒன்று சூஸ் பண்ணணும். ஸோ தி வெதர் இஸ், ஸோ அந்த வெதரை மட்டும் சொல்கிறாங்கன்னா குட் ஆர் பேடுன்றதை சூஸ் பண்ணணும். டர்ன்ட் அப்படின்ற வார்த்தை அதாவது மாறிடுச்சு அப்படின்ற வரும்போது ஹாட்டா கோல்டா அப்படின்றத சூஸ் பண்ணணும். ஸோ இந்த கொஷினை நமக்கு டர்ன்ட் அப்படின்றதுனால நம்ம ஆப்ஷன் டி கோல்டை வந்து சூஸ் பண்ணுறோம். ஒருவேளை உங்களுக்கு ஹாட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஹாட்டையும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த கொஷின் சூஸ் தி கரெக்ட் கொலகேஷன். ஷீ மேட் அ டேஷ் டெசிஷன். டெசிஷன் அப்படின்னாலே நம்ம முன்னாடி பேசிக்ஸில் என்ன பார்த்தோம், மேட் அப்படின்றது வரணுன்றதை பார்த்துட்டோம். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் தான் நமக்கு கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். ஏன்னா அதனால அது பேர் பேசிக் கொஷின். டெசிஷன்ற வார்த்தையை பார்த்தாலே மேக்கு மேடு யார் வேணாலும் போட்டுருவாங்க அப்படின்றதுனால அவங்க மேடுன்றதை கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. இப்போ டெசிஷனுக்கு முன்னாடி என்ன போடணும் அப்படின்றது குயிக். ஸோ டெசிஷன் அப்படின்றது ஃபாஸ்ட்டாக எடுக்கிறது, ஓகேவா, ஒரு முடிவு அப்படின்றத ஃபாஸ்ட்டாக எடுக்கிறதுன்றது வரும். பட் நம்ம ஃபாஸ்ட் அப்படின்ற வார்த்தையை ஃபாஸ்ட் டெசிஷன் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. டெசிஷன் அப்படின்ற பொழுது நம்ம குயிக் அப்படின்றத ஃபாஸ்ட்டும் சரி குயிக்கும் சரி ரெண்டும் சினானியம், ரெண்டும் ஒரே மீனிங் தான் கொடுக்கும். பட் டெசிஷனுக்கு முன்னாடி குயிக் டெசிஷன் அப்படின்றது தான் நம்ம வந்து சேர்த்து பேசணும். இதெல்லாமே அந்த நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்க்கு அவங்களுக்கு தெரியும். இப்போ நாமளே இருக்கோம் இல்லையா, ஸோ தமிழில் நிறைய வார்த்தை இருக்கும்பொழுது ஒரு சில இடத்துல நம்ம வந்து இந்த இடத்துல இப்படி தான், சில நேரத்தில் நம்ம சீக்கிரமா அப்படின்னு சொல்லுவோம், சில இடத்துல வேகமா அப்படின்றத யூஸ் பண்ணும். ஸோ எந்த இடத்துல எதை யூஸ் பண்ணணும் அப்படின்றது அந்த லாங்குவேஜோட நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்க்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல டெசிஷன் அப்படின்னு வரும்பொழுது என்னதான் டெசிஷனை ஸ்பீடாக எடுத்தாலும் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய வார்த்தை குயிக் அப்படின்றது. ஸோ ஒருவேளை உங்களுக்கு அந்த மேடா இல்லை அந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா டெசிஷனாக நீங்கள் மேடுன்னு போட்டணும். இந்த இடத்துல டெசிஷனுக்கு முன்னாடி நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது ஆப்ஷன் சி குயிக். அடுத்த கொஸ்டின் சூஸ் தி கரெக்ட் கொலகேஷன். ஷீ ஹாஸ் அ டேஷ் டெம்பர் அப்படின்றாங்க. டெம்பர் அப்படின்னா கோவம், ஓகேவா, எப்பயுமே சிறு சிறுன்னு இருக்கிறது தான் டெம்பர் அப்படின்னாங்க. எப்பயுமே டெம்பருக்கு முன்னாடி பேட் டெம்பர்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சில நேரங்களில் குட் டெம்பர்வாங்க. ஆனால் மேக்ஸிமம் 90% ஆஃப் இடத்துல டெம்பருக்கு முன்னாடி பேட் அப்படின்றத யூஸ் பண்ணணும். ஸோ ஷி ஹாஸ் அ பேட் டெம்பர், ஹி ஹாஸ் அ பேட் டெம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளோட ஆப்ஷனில் பாருங்க குயிக்கு, ஃபாஸ்ட், ஆங்கிரி, சடன் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு ஆப்ஷனில் பேட் இல்லை அப்படின்னா டெம்பருக்கு முன்னாடியும் நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது குயிக். டக்குன்னு கோவம் வந்துடும், ஸோ சட்டுன்னு கோவம் ஆயிடுவாங்கன்றத நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதனால இப்போ நம்ம டெம்பருக்கு முன்னாடி குயிக் அப்படின்றது. ஒருவேளை உங்கள் ஆப்ஷனில் பேடுன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் பேட் தான் சூஸ் பண்ணணும். அப்படி பேடுன்னு இல்லை அப்படின்னா டெம்பருக்கு முன்னாடி சூஸ் பண்ண வேண்டியது குயிக் அப்படின்றது. சூஸ் தி கரெக்ட் கொலகேஷன். ஹி டேஷ் அ கிரைம். ஸோ இந்த இடத்துல கமிட்டட் அ கிரைம் அப்படின்றது வரும். ஏன்னா மிஸ்டேக் அப்படின்றதுக்கு நம்ம என்ன பார்த்துருப்போம், ஸோ ஹி மேக் அ மிஸ்டேக், மேட் அ மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அதுவே இந்த இடத்துல ஹி டேஷ் அ கிரைம், கிரைம் வேற மிஸ்டேக் வேற. மிஸ்டேக் அப்படின்றது என்னது, தெரியாமல் பண்ணுறது. ஸோ ஒரு விஷயத்த நம்ம தெரியாமல் தப்பு நடக்குது அப்படின்றப்போ தெரியாமல் பண்ணும்பொழுது அது மிஸ்டேக். அந்த மிஸ்டேக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண வேண்டியது மேக் ஆர் மேடை யூஸ் பண்ணணும். ஆனால் கிரைம் அப்படின்றது வெல் பிளான், நல்லா பிளான் பண்ணி பண்ணுறது. ஸோ பண்ணுறது தப்புன்னு தெரிஞ்சே பண்ணுறது கிரைம். ஸோ கிரைமுக்கு முன்னாடி வர வேண்டியது கமிட்டட். ஸோ தயவு செஞ்சு மிஸ்டேக்கையும் கிரைமையும் கனெக்ட் பண்ணி மிஸ்டேக் எப்படி நம்ம மேக் அ மிஸ்டேக்னு கொடுத்தோம், ஸோ கிரைமுக்கும் மேக் அ கிரைம்னு தயவு செஞ்சு சூஸ் பண்ணிடாதீங்க. மிஸ்டேக்கு நான் மட்டும்தான் மேக், தெரியாமல் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் முன்னாடி மேக் போடணும். நல்லா தெரிஞ்சே பண்ணப்படுற தப்பை வந்து கிரைம். ஸோ கிரைமுக்கு முன்னாடி நீங்கள் போட வேண்டியது கமிட்டட் அ கிரைம் அப்படின்றது. அடுத்த கொஸ்டின் சூஸ் தி கரெக்ட் கொலகேஷன். தே ரீச்ட் அ டேஷ் அக்ரிமெண்ட். அக்ரிமெண்ட் அப்படின்ற வார்த்தை வந்துச்சுன்னா ரெண்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஒன்று மியூச்சுவல் அக்ரிமெண்ட், இல்லை அப்படின்னா ஜாயிண்ட் அக்ரிமெண்ட். நமக்கு ரெண்டுமே நம்மளோட ஆப்ஷனில் இருக்குது. ஆப்ஷன் ஏல மியூச்சுவல் இருக்குது, ஆப்ஷன் பியில் ஜாயிண்ட் இருக்குது. யுனைடெட், ஷேர்ட் இதெல்லாம் அக்ரிமெண்ட்டுக்கு முன்னாடி வராது. ஸோ அக்ரிமெண்ட்டுக்கு முன்னாடி வர வேண்டியது மியூச்சுவல் அண்ட் ஜாயிண்ட். இப்போ இந்த இடத்துல நம்ம மியூச்சுவல் சூஸ் பண்ணணுமா ஜாயிண்ட் சூஸ் பண்ணணுமா அப்படின்றது நம்ம கொஷினை வச்சு தான் முடிவு பண்ண முடியும். தே ரீச்டு அப்படின்னா அட்லாஸ்ட் சண்டை போட்டு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. தே ரீச்டு அப்படின்னா கடைசியாக என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா மியூச்சுவல் அக்ரிமெண்ட். ஸோ ரெண்டு பேரும் இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்றதுனால நம்ம சூஸ் பண்ண வேண்டியது ஆப்ஷன் ஏல மியூச்சுவல் தான். ஒருவேளை அவங்க ஃபர்ஸ்டே வந்து இது அக்ரிமெண்ட்டை வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து சைன் பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் இல்லை நிறைய பேர் ஒத்துக்கிறாங்க, அது ஜாயிண்ட் அக்ரிமெண்ட்.
ஸோ தே ரீச்டு அப்படின்ற வார்த்தை. ஸோ சண்டை போட்டு இல்லை பேச்சுவார்த்தை வந்து கடைசியாக வந்து எதுக்கு வராங்க, மியூச்சுவல் அக்ரிமெண்ட்க்கு வராங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ஆப்ஷன் ஏ மியூச்சுவல் தான் இந்த அக்ரிமெண்ட்க்கு மேலே நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். சூஸ் தி கரெக்ட் கொலோகேஷன். ஐ காட் அ டேஷ் ஆஃப் ஹர் ஸ்மைல். காட் அப்படின்னா நான் டக்குன்னு பார்த்துட்டேன் அப்படின்றது, ஓகேவா, பிடிப்பட்டது. ஆஃப் ஹர் ஸ்மைல் சிரிப்பு. ஸோ சிரிப்போட என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன சிரிப்பு. ஏன்னா நம்ம நிறைய நேரங்களில் ஒருத்தவங்க சிரிக்கும் போது நம்ம டக்குன்னு நோட் பண்ண முடியாது, அவங்க லைட்டாக சிரிச்சுட்டு விட்டுருவாங்க. அந்த சிரிப்புக்கு பேர் என்னன்னா கிளிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டக்குன்னு சிரிச்சுட்டு அப்படியே நிறுத்திடுறது. ஸோ இதுக்கு நம்ம சிரிப்புக்கு முன்னாடி யூஸ் பண்ண வேண்டியது கிளிம்ஸ். பீஸ் அப்படின்றது ரொம்ப சின்னது. ட்ரேஸ் அப்படின்றது இது எல்லாமே பார்த்தீங்கன்னாலும் அந்த டக்குன்னு வந்துட்டு போகிறதுக்கு தான். ஆனால் ஸ்மைலுக்கு முன்னாடி வர வேண்டியது கிளிம்ஸ் ஆஃப் ஸ்மைல் அப்படின்றது. ஸோ டக்குன்னு சிரிச்சுட்டு நிறுத்துறது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து கிளிம்ஸ் அப்படின்ற வார்த்தை தான் வரும். ஸோ ஸ்மைலுக்கு மட்டும் கிடையாது, ஹியூமனுடைய எந்த எக்ஸ்பிரஷன் எந்த ஃபீலாக இருந்தாலும் நம்ம முன்னாடி யூஸ் பண்ண வேண்டியது கிளிம்ஸ் அப்படின்றது. Choose the correct collocation. She gave me a dash look. ஸோ அவங்க என்னை பார்த்து என்ன லுக் கொடுத்தாங்க அப்படின்ற பொழுது இங்கே ஹெவி, கோல்ட், டீப், திக் அப்படின்றது. லுக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோல்ட் லுக் அப்படின்னா ஒரு மாதிரி எரிச்சலான பார்வை, அதாவது சப்போர்ட் பண்ணாமல் ஒரு மாதிரி எரிச்சலாக பார்க்கறது தான் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. கோல்ட் ஷோல்டர்ஸ், கோல்ட் லுக், இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னா அன்ஃப்ரெண்ட்லி. ஸோ அன்ஃப்ரெண்ட்லி அப்படின்னா அது ஒரு நல்ல லுக்கில் நம்மளை பார்த்து ஒரு மாதிரி கோவமாக கொடுக்குற லுக்கை தான் நம்ம கோல்ட் லுக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஷி கேவ் மீ அ டேஷ் லுக் அப்படின்னா அந்த இடத்துல கோல்ட் லுக் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணணும். சூஸ் தி கரெக்ட் கொலோகேஷன். தே வர் டேஷ் அஸ்லீப். அஸ்லீப் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னன்னா தூங்கிடுறது. ஸ்லீப் அப்படின்னா தூக்கம், அஸ்லீப் அப்படின்னா நல்ல ஒரு டீப்பான ஸ்லீப், இதெல்லாம் அஸ்லீப் அப்படின்னு சொல்லுவாங்க. தூங்கி கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா அஸ்லீப் அப்படின்னாங்க. இப்போதான் தூங்க போறாங்கன்னா ஸ்லீப் அப்படின்றது, தூங்கி கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அதை அஸ்லீப் அப்படின்னு சொல்லுவோம். ஒருவேளை உங்க கொஸ்டின்ல இப்போ தேவர் அஸ்லீப் அப்படின்னா ஸோ நல்லா தூங்கிட்டாங்க அப்படின்றத எப்படி இங்கிலீஷில் சொல்லுவாங்கன்னா ஃபாஸ்ட் அஸ்லீப் அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. அதை செஞ்சு டீப்புன்னு போட்டுறாதீங்க. அஸ்லீப் ஏ அப்படின்ற அந்த ஸ்லீப்புக்கு முன்னாடி ஏ அஸ்லீப்னு ஆரம்பிச்சதுன்னா நல்லா தூங்கிட்டு இருக்காங்கன்னா ஃபாஸ்ட் அஸ்லீப் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணணும். ஒருவேளை தேவர் ஸ்லீப் ஏ எடுத்துட்டு வெறும் ஸ்லீப்புன்னா அது டீப் ஸ்லீப்னு எடுத்துக்கணும். அஸ்லீப் அப்படின்னு வந்துச்சுன்னா ஃபாஸ்ட் அஸ்லீப் அப்படின்றது தான். இது எல்லாமே நார்மலாக உங்கள் லாங்குவேஜில் யூஸ் பண்ணுறது. ஸோ ஃபாஸ்ட் அஸ்லீப் அப்படின்னா அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்றது அர்த்தம். Choose the correct collocation. He runs a dash business. ஸோ பிஸ்னஸ் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ரெண்டு வார்த்தை தான், ஒன்று சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை ஃபெயிலியரா அப்படின்றது. ஸோ பிஸ்னஸ் அப்படின்ற வார்த்தை வந்ததுனால ஸோ நம்ம ஆப்ஷனில் சக்ஸஸ்ஃபுல்னு இருக்கிறதுனால நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பிஸ்னஸ்க்கு முன்னாடி சூஸ் பண்ணுறோம். ஒருவேளை உங்களுக்கு ஃபெயிலியர் அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபெயிலியர்ன்றதையும் சூஸ் பண்ணிக்கலாம். Choose the correct collocation. I have a dash pain in my back. என் முதுகில் வந்து சிவியராக வலிக்குது. சிவியர் அப்படின்னு இருந்தாலும் உங்கள் ஆப்ஷனில் கரெக்டு தான். ஒருவேளை சிவியர்னு இல்லாமல் ஷார்ப்னு இருந்தாலும் நீங்கள் பெயினுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று சிவியர் பெயின் அப்படின்றதும் யூஸ் பண்ணலாம், இல்லை ஷார்ப் பெயின் அப்படின்றதையும் யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே கொடுத்துருந்தாங்கன்னா அப்படின்றது ரெண்டுமே கொடுக்க சான்ஸ் இல்லை. ஏன்னா ரெண்டுமே ஒரே விஷயத்தை தான் சொல்லுது. ஷார்ப்னு நம்ம தாராளமாக பெயினுக்கு முன்னாடி யூஸ் பண்ணலாம், சிவியர் அப்படின்றதையும் நம்ம வந்து பெயினுக்கு முன்னாடி யூஸ் பண்ணலாம். இங்கே நமக்கு ஆப்ஷனில் ஷார்ப் கொடுத்ததுனால ஷார்ட் பெயின். ஒருவேளை உங்களுக்கு சிவியர் அப்படின்ற வார்த்தை உங்கள் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் சிவியர் அப்படின்றதையும் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டின். சூஸ் தி கரெக்ட் கொலோகேஷன். ப்ளீஸ் டேஷ் யுவர் மைண்ட். ஸோ ப்ளீஸ் என்ன நம்ம ப்ளீஸ் ரெக்வஸ்ட் பண்ணுறோம். ஸோ ஒருத்தவங்களை ரெக்வஸ்ட் பண்ணும்போது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ளீஸ் ஸ்பீக் யுவர் மைண்ட். உங்கள் மனசில் என்ன இருக்கோ அதை பேசுங்க அப்படின்றது. ப்ளீஸ் மேக் யுவர் மைண்ட். ஸோ வந்து மேக்குன்றது மைண்டுக்கு முன்னாடி வராது. டேக் யுவர் மைண்ட். ஸோ டேக்கும் மைண்டுக்கு முன்னாடி வராது. ப்ளீஸ் சேஞ்ச் யுவர் மைண்ட். ஸோ சேஞ்ச் யுவர் மைண்ட் அப்படின்றது நமக்கு பாசிபிள் தான். ஆனால் ஃபஸ்ட்டு எது வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும் அப்படின்னா ஸ்பீக் யுவர் மைண்ட். ப்ளீஸ் ஸ்பீக் யுவர் மைண்ட். ஸோ அவங்க பேசினா தான் அவங்க மைண்டை சேஞ்ச் பண்ணணுமா இல்லையான்றது. ஸோ ஸ்பீக் அப்படின்றது தான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி. அப்புறம் தான் நம்ம அந்த இடத்துல சேஞ்சுன்றதை யூஸ் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு ஸ்பீக் ஆப்ஷன்லேயே இல்லை சேஞ்சு இல்லை வேறு ஏதாவது ஒன்று இப்போ வந்து டீக்கில் வந்து டூன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல நீங்கள் சேஞ்சுன்றதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் மைண்ட் அப்படின்னு வரும்போது ப்ளீஸ் அப்படின்ற வார்த்தை ரெக்வஸ்ட் பண்ணும்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ளீஸ் மனசில் இருக்கிறத முதல் வெளியே பேசிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதனால் ப்ளீஸ் ஸ்பீக் யுவர் மைண்ட் அப்படின்றது தான் இந்த இடத்துல சரியாக வரும். Choose the correct collocation. She delivered a dash speech. ஸோ ஸ்பீச் அப்படின்னு வந்தாலே பவர்ஃபுல் அப்படின்றத எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணணும். செம்ம பவர் பேக் பெர்ஃபார்மன்ஸ், பவர்ஃபுல்லான ஸ்பீச் அப்படின்றது தான். ஸோ இந்த இடத்துல குட்டு பேடு இதெல்லாம் எதுவுமே வராது. ஸோ ஸ்பீச் அப்படின்னாலே அது பவர்ஃபுல்லான ஸ்பீச். ஸோ ஸ்பீச்சுன்னு வந்தாலே நீங்கள் ஆப்ஷனில் சூஸ் பண்ண வேண்டியது பவர்ஃபுல். இதோட நம்மளுடைய செகண்ட் டைப் ஆஃப் கொலோகேஷன் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் பேசிக் கொலோகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே மேக்கு, கீப்பு, டூவு, கெட்டு, கேட்ச் இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். செகண்ட் ஃப்ரேசல் கொலோகேஷன் இல்லை வேர்பல் கொலோகேஷன் சொல்லிட்டு அந்த வார்த்தைக்கு முன்னாடி கரெக்டாக என்ன வார்த்தை ஆட் பண்ணணும் அப்படின்ற செகண்ட் டைப் பார்த்துட்டோம். இப்போ நம்மளோட லாஸ்ட் அண்ட் தேர்ட் டைப் என்ன அப்படின்னா இடியமிக் எக்ஸ்பிரஷன் கொலோகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறது நம்மளுடைய கொஷின் பேப்பரில் கேட்கப்பட்ட ஒரிஜினல் கொஷின். முதல் கொஷின் என்ன, இது என்ன டைப்புன்னு பார்த்துட்டு இதுக்கப்புறம் நம்ம என்னென்ன இடியமேட்டிக்
எக்ஸ்பிரஷன் படிக்கணும் அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ கொஷின் பார்த்துருவோம். ஃபைண்ட் அவுட் தி சூட்டபிள் வேர்ட் ஃபார் தி அண்டர்லைன் கொலோகேஷன் இன் தி ஃபாலோயிங் சென்டென்ஸ். இட் ரெயின்ஸ் கேட் அண்ட் டாக்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான அர்த்தம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ வந்து இட் ரெயின்ஸ் கேட் அண்ட் டாக் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி ஹெவிலி. ஸோ இப்போ இதெல்லாமே கேட் அண்ட் டாக் அப்படின்னு சொல்றதுல என்னன்னா இடியம். இடியம் அப்படின்னா நம்ம தமிழில் நம்ம பழமொழிகள். ஏன்னா பழமொழிக்கு டைரக்ட் மீனிங் இருக்காது. ஆனால் அந்த பழமொழியை சொல்லும்போது இதை தான் மீன் பண்ண வராங்க அப்படின்றது நமக்கு வந்து ஈஸியாகவே புரியும். அதே மாதிரி தான் இங்கிலீஷில் யூஸ் பண்ணுற அவங்களோட நேட்டிவ்ல யூஸ் பண்ணுற அந்த பழமொழிகள் தான் இடியம் எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க. இட் ரெயின்ஸ் கேட் அண்ட் டாக் அப்படின்னா கனமழை செமையாக மழை பெய்யுது அப்படின்றது கேட் அண்ட் டாக்ஸ் அப்படின்னு. ஏன்னா இந்த பூனையும் நாய்க்கும் ஆகவே ஆகாது இல்லையா? ஸோ அவங்க அதாவது பூனைக்கும் நாய்க்கும் ஆகாது. ஸோ கத்திக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இந்த இடத்துல கனமழை அதாவது ஹெவி ரெயின் எப்போ பார்த்தா சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குன்றதுனால ரெயினோட கேட் அண்ட் டாக்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹெவிலி அப்படின்றத இதோட மீனிங். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸும் நம்ம கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஸோ இடியமிக் எக்ஸ்பிரஷன் கொலோகேஷனும் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். இது வரைக்கும் 3 பேட்டர்ன் ஆஃப் கொலோகேஷன் இருக்குது. அதில் 2 டைப் நமக்கு ஆல்ரெடி குரூப் 4 பேப்பரில் கேட்டாங்க. ஒன்று ஃப்ரேசல் கொலோகேஷன், இன்னொன்று இடியோமேட்டிக் எக்ஸ்பிரஷன் கொலோகேஷன். ஸோ நமக்கு இந்த 2 பேட்டர்ன் திருப்பி வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கலாம். இல்லைனா அந்த பேசிக் கொலோகேஷன் மாதிரியும் நமக்கு வர சான்சஸ் இருக்கும். ஸோ அதனால் நம்ம எல்லா டைப்பையுமே கவர் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இந்த இடியோமேட்டிக் எக்ஸ்பிரஷன் கொலோகேஷனுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா பேசிக்காக நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு சில இடியம் அண்ட் ஃப்ரேசஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஒருவேளை உங்களுக்கு அந்த இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் என்னன்னே புரியலை அப்படின்னா அதையும் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றத நான் அடுத்தடுத்து உங்களுக்கு சொல்லிடுறேன். இம்பார்ட்டன்ட் idioms used by native speakers. ஸோ நமக்கு இது கேட்டிருக்காங்கன்னா முன்னாடி கொஷினே பார்த்தோம் இல்லையா? இட் ரெயின்ஸ் வந்து கேட் அண்ட் டாக் அப்படின்றதுலாம் அவங்க டெய்லி லைஃப்பில் நார்மலாக யூஸ் பண்ணுறது. அந்த மாதிரி ஒரு 30 idioms இருக்குன்னு அது எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதெல்லாமே அவங்க டெய்லி லைஃப்பில் காமனாக யூஸ் பண்ணுறது. ஸோ இதோட மீனிங்லாம் தெரிஞ்சுக்கோங்க. மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து அவங்க டெய்லி லைஃப்பில் சிம்பிளாக இருக்கும் இடியம்ஸில் இருந்தால் இந்த மாதிரி கொலோகேஷன் கொஷின்ஸ் வந்து வரும். பட் இதையும் தாண்டி உங்களுக்கு டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னா எப்படி நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்றதே நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு 30 idioms இருக்குது. அது என்னென்னு அதோட மீனிங்கை நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் CI அப்படின்றது. ஸோ அதே மாதிரி இந்த இடியம் இதுக்கு போகிறதுக்கு நம்ம இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் சொல்லி நம்ம சிலபஸில் தனியாகவே ஒரு டாபிக் இருக்குது. அங்கே வரும்பொழுது உங்களுக்கு கிட்டத்தட்ட 200 to 300 idioms and phrases நான் டிஸ்கஸ் பண்ணிடுவேன். ஸோ இந்த டாபிக் முடிச்சுட்டு நீங்கள் அந்த idioms and phrases டாபிக் முடிச்சிட்டாலே இந்த மாதிரி idioms வச்சு வர கொலோகேஷனுக்கு நீங்கள் தாராளமாக ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ நான் கொலோகேஷன் மட்டும் நடத்துறதுனால ஒரு 30 idioms மட்டும் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த டாபிக் idioms and phrases நான் கம்ப்ளீட்டாக முடிக்கும் பொழுது உங்களுக்கு இந்த idioms and phrases வந்து கம்ப்ளீட்டாகவே தெரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு பார்ப்போம் CI அப்படின்றது. ஸோ அப்படின்றதுக்கான அர்த்தம் டு அக்ரி வித் சம்வன். ஸோ கண்ணோட கண்ணு பார்க்கறது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, உண்மை சொல்றதா தான் என் கண்ணை பார்த்து சொல்லுன்றது. ஸோ நம்ம அந்த I to I கான்டாக்ட் இருக்குல்ல, அப்படி I to I கான்டாக்ட் இருக்கு அப்படின்னா நம்ம 2 பேரும் ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டா மட்டும்தான் நம்ம I to I அவங்க வந்து பார்க்க முடியும். ஸோ CI அப்படின்றது டு அக்ரி வித் சம்வன். ஏன்னா நம்ம சொல்லல உண்மை பேசும்போது மட்டும் தான் அந்த கண்ணை பார்க்க முடியும்ன்றது. ஸோ அக்ரி பண்ணிக்கிட்டா மட்டும்தான் நம்மளால I to I பார்க்க முடியும். ஸோ அதனால் I to I அப்படின்றது டு அக்ரி வித் சம்வன். They finally saw eye to eye on the business deal. Eye to eye. ஸோ கண்ணோட கண் பார்க்கும்போது நம்ம அவங்களோட ஒத்துக்கிறோம், அக்ரி பண்ணுறோம் அப்படின்றது. ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் அப்படின்றது வெரி ரேர்லி. ரேர் அப்படின்னாலே நடக்காத விஷயம். வெரி ரேர்லி அப்படின்னா அது நடக்கவே நடக்காது. நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி, கிட்டத்தட்ட இம்பாசிபிள் அப்படின்றது தான் ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் அப்படின்றது. இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். மூன் என்றைக்குமே ப்ளூ கலர்லலாம் இருக்காது. ஸோ நம்ம சொல்லும்போது விளையாட்டு சொல்லுவோம்ல, ஏதாவது கேட்கும்பொழுது நான் February 30 வந்து மீட் பண்ணுறேன், February 30 கொடுக்குறேன் அப்படின்லாம் வந்து சொல்லுவோம் இல்லையா? ஸோ February 30 எல்லாம் நம்ம எதுக்கு மீட் பண்ணுறோன்னா February 30ன்னு ஒரு டேட் வரவே வராது. ஸோ அதனால நம்ம வந்து எந்த ப்ராமிஸ் கொடுக்குறதுன்னு சொல்கிறது இந்த February 30 அப்படின்றதெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதே பேட்டர்ன் தான் ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் அப்படின்றது. மூன் ப்ளூவாக மாறும்பொழுது அன்னைக்கு இது நடந்துரும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது என்றைக்குமே நடக்க போகிறது இல்லை. வெரி வெரி ரேரான ஒரு ஈவெண்ட்டை தான் ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் ஐ ட்ரை டு பி ஹெல்த்தி அண்ட் ஈட் ஃபாஸ்ட் ஃபுட் ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன். ஸோ ஐ ட்ரை டு பி ஹெல்த்தி, நான் ஹெல்த்தியாக இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். நான் ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் அப்படின்னா ரொம்ப 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 ரேர் அக்கேஷன். கிட்டத்தட்ட ஃபாஸ்ட் ஃபுட்டை எடுத்துக்க மாட்டாங்கன்றது அர்த்தம். ரொம்ப ரேர் அக்கேஷனில் ஃபாஸ்ட் ஃபுட் எடுத்துப்பாங்கன்றது அர்த்தம். ஸோ ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் அப்படின்றது வெரி ரேர்லி. டு காஸ்ட் அண்ட் ஆர்ம் அண்ட் அ லெக். டு பி வெரி எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து காஸ்ட் அண்ட் ஆர்ம் அண்ட் அ லெக். ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம கோடி ரூபாய் கொடுத்தாலும் நம்மளோட சுண்டு விரல கூட நம்ம யாருக்கும் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம முக்கியமானது நம்ம உடல் உறுப்புகள். ஸோ அந்த மாதிரி ஸோ காஸ்ட் அண்ட் ஆர்ம் அண்ட் அ லெக், ஒரு கை கால் இதுக்கு செலவாகும் அப்படின்னும் போது அது ரொம்ப பெரிய செலவு. ஸோ வந்து நம்ம தராத நம்ம பாடி பார்ட்டே கொடுக்கணும் அப்படின்ற போது அது எவ்வளோ பெரிய செலவு அப்படின்றது இந்த இடத்துல மீன் பண்ணுவாங்க. டு காஸ்ட் அண்ட் ஆர்ம் அண்ட் லெக் அப்படின்றது டு பி வெரி எக்ஸ்பென்சிவ் அப்படின்றது. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் ஃபியூயல் தீஸ் டேஸ் காஸ்ட் அண்ட் ஆர்ம் அண்ட் லெக். ஸோ யாருமே எவ்வளோ கொடுத்தாலும் தராத கை காலை கூட கொடுக்க வேண்டியது வருதுன்னா அது அவ்வளோ எக்ஸ்பென்சிவான விஷயம் அப்படின்றது தான் டு காஸ்ட் அண்ட் ஆர்ம் அண்ட் லெக்ல சொல்லியிருப்பாங்க. டு பிரேக் அ லெக்
லெக் அப்படின்றது என்னன்னா குட் லக் பெஸ்ட் விஷஸ் ஆல் தி பெஸ்ட்னு சொல்கிறது தான் பிரேக் அ லெக் அப்படின்றது. ஸோ இதெல்லாம் எப்போனா ஏன்னா இங்கிலீஷ் வந்து முன்னாடியே இருந்த ஒரு மொழின்றதுனால கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து வார் டைம்ஸில் போர்க்காலத்தில் யூஸ் பண்ணப்பட்ட வார்த்தைகள். ஸோ ட்ரைனிங்கில் நம்ம எவ்வளோ வந்து பிளட் சிந்துறோமோ நம்ம ஸ்வெட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம போர்க்காலத்தில் அந்த பிளட் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட ட்ரெயின் ஸோ வந்து ட்ரெயின் ஆகும்பொழுது பிரேக் அ லெக் அப்படின்னா கால் உடையிற அளவுக்கு நீ ட்ரெயின் ஆகிருக்க அப்படின்னா உனக்கு பெஸ்ட் லக் இருக்குது, பெஸ்ட் விஷ் இருக்குது, ஆல் தி பெஸ்ட் அப்படின்றது டு பிரேக் அ லெக் அப்படின்ற வார்த்தையில் வந்து மீன் பண்ணியிருப்பாங்க. யூ ஹாவ் அன் இங்கிலீஷ் டெஸ்ட் டுமாரோ, பிரேக் அ லெக் அப்படின்னா நீ அந்த அளவுக்கு ட்ரெயின் ஆகிருக்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நீ நல்லா தான் பண்ணுவ, ஆல் தி பெஸ்ட் போயிட்டு வா அப்படின்ற மாதிரி. ஸோ டு பிரேக் அ லெக் அப்படின்றது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற குட் லக் பெஸ்ட் விஷஸ் ஆல் தி பெஸ்ட் தான் டு பிரேக் அ லெக்ன்றது. டு ஹிட் தி புக் சில இடியம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல்ல இருந்து ஒரே ஒரு வார்த்தை வச்சு நம்ம மீனிங் எடுத்துடலாம். ஸோ புக் அப்படின்றது இருக்கு. ஸோ புக்ஸ் அப்படின்னா ஹிட் தி புக் அப்படின்னா புக் எடுத்து படி, அவ்வளோதான். ஹிட் தி புக் அப்படின்றது புக் எடுத்து படி அப்படின்றது தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்டடி வெரி ஹார்ட். ஸோ ஹிட் புக்கோடவே ஹிட் தி புக் அப்படின்னா புக்கோடவே வாழு அப்படின்றது அர்த்தம். அப்படின்னா வந்து ஹார்ட் ஒர்க் போட்டு படி, ஸோ ஸ்டடி ஹார்ட். ஸோ புக்ஸ் அப்படின்ற வார்த்தை ஸ்டடி ஹார்ட் அப்படின்றத மீன் பண்ணுது. ஐ ஹாவ் அன் இங்கிலீஷ் டெஸ்ட் டுமாரோ, ஐ நீட் டு ஹிட் தி புக்ஸ் tonight. ஸோ வந்து ஹிட் தி புக் அப்படின்றது ஸ்டடி வெரி ஹார்ட். அடுத்தது எ பீஸ் ஆஃப் கேக் அப்படின்றது சம்திங் தட் இஸ் வெரி ஈஸி டு டூ. ஏன் தி பீஸ் ஆஃப் கேக் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா உலகத்திலேயே வெட்டுறதுல ரொம்ப ஈஸியாக வெட்டுறது கேக் வெட்டுறது தான். ஏன்னா ரொம்ப ஈஸியாக கேக் அப்படின்றது ஸ்லைஸ் ஆகிடும். ஸோ அதனால பீஸ் ஆஃப் கேக் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ சம்திங் தட் இஸ் வெரி ஈஸி டு டூ அப்படின்றது தான் பீஸ் ஆஃப் கேக் அப்படின்னு மீன் பண்ணுவாங்க. மை இங்கிலீஷ் டெஸ்ட் வாஸ் அ பீஸ் ஆஃப் கேக் அப்படின்னு, த டாஸ்க் வாஸ் அ பீஸ் ஆஃப் கேக் அப்படின்றது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான விஷயத்தை தான் எ பீஸ் ஆஃப் கேக். ஏன்னா கேக் கட் பண்ணுறது ஈஸி, ஸோ நம்ம அந்த விஷயம் செய்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்ட்டு ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. டு ஹிட் தி சாக், டு ஹிட் தி ஹே. சாக் அப்படின்னாலும் அதை வந்து பேக் பண்ணி வைக்கிறது. டு ஹிட் தி ஹே அப்படின்னா வைக்க போகிற வந்து அடுக்கி வைக்கிறது. இதெல்லாம் எதுக்கு சொல்லுவாங்கன்னா ஸோ சாக்காக இருக்கட்டும் ஹேவாக இருக்கட்டும் ஸோ அந்த பருவத்தை பயிர் இல்லை அப்படின்னா அந்த அந்த டைமுக்கு எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்றது தான் டு ஹிட் தி சாக், டு ஹிட் தி ஹே அப்படின்றது. இந்த இடத்துல டு கோ டு பெட் அண்ட் ஸ்லீப். ஸோ வந்து டைமுக்கு போய் தூங்கு அப்படின்றது தான் டு ஹிட் தி சாக், டு ஹிட் தி ஹே அப்படின்றதுலாம் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இங்கிலீஷ் மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டயலாக்ஸ் எல்லாமே அவங்க நார்மலாகவே யூஸ் பண்ணுவாங்க. ஐ நீட் டு ஹிட் தி ஹே அப்படின்னா தே வாண்ட் டு கோ டு ஸ்லீப் அண்ட் வேக் அப் இயர்லி அப்படின்றது தான் டு கோ டு பெட் அண்ட் ஸ்லீப்ன்றது டு ஹிட் தி சாக் ஆர் ஹிட் தி ஹேன்றது. ஹி ஹிட் தி சாக் பிஃபோர் மிட் நைட். ஸோ வந்து நடுராத்திரிக்கு முன்னாடி அவன் தூங்கிடுவான், ஹிட் தி சாக் அப்படின்றது. டு ஹிட் தி நெயில் ஆன் தி ஹெட் அப்படின்றது டு டிஸ்கிரைப் எக்ஸாக்ட் காஸ் ஆஃப் தி சுச்சுவேஷன் ஆஃப் தி ப்ராப்ளம். ஸோ நெத்தியில் அடித்த மாதிரி சொல்லிடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ நெத்தி புட்டில் அடித்த மாதிரி சொல்லிடு. இது எல்லாமே நம்ம நார்மலாக தமிழில் யூஸ் பண்ண டைலாக்ஸ் தான். அது அவங்க இங்கிலீஷ்லையும் வச்சுருக்காங்க. என்ன அந்த வார்த்தைகள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டு ஹிட் தி நெயில் ஆன் தி ஹெட் அப்படின்றது அடித்த மாதிரி, அதாவது நம்ம நெத்தியில் அடித்த மாதிரி சொல்லிடுனா நமக்கு ஓப்பனாக இதான் அப்படின்றத பேசிடு அப்படின்றது தான் டு டிஸ்கிரைப் எக்ஸாக்ட் காஸ் ஆஃப் தி சுச்சுவேஷன் ஆர் ப்ராப்ளம். அது அப்படியே டேரெக்டாக ஓப்பனாக பேசுறது தான் ஹிட் தி நெயில் ஆன் தி ஹெட் அப்படின்றது. ஐ ஹிட் தி நெயில் ஆன் தி ஹெட் when I identified the exact problem. ஸோ எனக்கு அந்த ப்ராப்ளத்தோட எக்ஸாக்டாக என்ன ப்ராப்ளம்னு ஐடென்டிஃபை பண்ணோடனே நான் அது ஓப்பனாகவே சொல்லிட்டேன். ஸோ ஹிட் தி நெயில் ஆன் தி ஹெட் அப்படின்றது எக்ஸாக்டான பிரச்சனை, அந்த பிரச்சனை ஏன் நடக்குது அப்படின்றது எக்ஸாக்டான அந்த ரீசனை சொல்கிறது தான் ஹிட் தி நெயில் ஆன் தி ஹெட்ன்றது. டு பி, டு ஃபீல் அண்டர் தி வெதர் அப்படின்றதுக்கான அர்த்தம் இல், சிக், அன்வெல். ஸோ உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது தான் டு ஃபீல் அண்டர் தி வெதர் அப்படின்வாங்க. ஸோ வெதர் அப்படின்றது கிளைமேட், டு ஃபீல் அப்படின்னா கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ அந்த வெதர் கீழே கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்காங்கன்றது. எக்ஸாம்பிள், ஐ எம் ரியலி ஃபீலிங் அண்டர் தி வெதர் டுடே, ஐ ஹாவ் அ டெரிபிள் கோல்டு. ஸோ அவங்களுக்கு வந்து நல்லா சளி பிடிச்சிருக்கு. ஸோ அதனால அவங்க வந்து ரியலி ஃபீலிங் அண்டர் தி வெதர் அப்படின்னா அவங்க வந்து உடம்பு முடியாமல் இருக்காங்கன்றது. டு ரெயின், கேட்ஸ் அண்ட் டாக். இதுதான் நம்ம கொஷின் பேப்பரில் கொஷினாக கேட்டிருந்தது. ஸோ இப்போ நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறது எல்லாமே ரொம்ப 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 முக்கியமான இடியம்ஸ் அவங்க டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுறது. ஸோ பாருங்க, தி ரெயின், டு ரெயின் கேட் அண்ட் டாக்ஸ் அப்படின்றது டு ரெயின் வெரி ஹெவிலி அப்படின்றது. ஸோ இதான் நம்ம கொஷினில் கேட்டிருந்தாங்க. ஐ ஸ்டே ஹோம் வென் இட் ரெயின் கேட் அண்ட் டாக் அவுட் சைட். செம்மையாக மழை பெய்யும் பொழுது நான் வீட்டை விட்டு வெளியவே போக மாட்டேன், ஸோ வீட்டுக்குள்ளேயே இருப்பேன் அப்படின்ற பொழுது அவங்க யூஸ் பண்ணுற டேர்ம் டு ரெயின் கேட் அண்ட் டாக்ஸ் அப்படின்றது. லெட் தி கேட் அவுட் ஆஃப் தி பேக் அப்படின்றது. லெட் தி கேட் அவுட் ஆஃப் தி பேக்குக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா டு ஆக்சிடென்டலி ரிவீல் அ சீக்ரெட். ஸோ ஒரு சீக்ரெட் யாருக்கே சொல்லியிருப்பாங்க, அதை அவங்க சொல்லணும்னு நினச்சிருக்க மாட்டாங்க. ஏதோ ஒன்று வரும்பொழுது வாய் தவறி அது வந்து வெளியே வந்துடும். அப்படி அந்த சீக்ரெட் வெளியே வருதுன்னா கேட் அவுட் ஆஃப் தி பேக் அப்படின்றத சொல்லிடுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து இங்கிலீஷ் டேர்ம்ஸ். ஏன்னா அவங்க வந்து நிறைய இந்த பெட்ஸ், கேட், டாக் இதெல்லாமே வளர்ப்பாங்க. அப்போ வெளியே போகும்போது அந்த கூடையில் வச்சு தான் எடுத்துகிட்டு போவாங்க. சில நேரங்களில் எங்கேயாவது இந்த ஷாப்பிங் சென்டர் இங்கெல்லாம் வந்து பெட்ஸ் அலவுட் இல்லை அப்படின்ற பொழுது அவங்க பேக்குக்குள்ளே மறைச்சி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஸோ அதனால தான் அது லெட் தி கேட் அவுட் ஆஃப் தி பேக் அப்படின்னா அந்த பூனை வெளியே வந்துருச்சு அப்படின்னா அந்த சீக்ரெட் வெளியே தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி தான் இதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. டோன்ட் ஃபர்கெட் தட் திஸ் இஸ் அ சீக்ரெட். ஸோ வாட் எவர் யூ டூ டோன்ட் லெட் தி கேட் அவுட்
வச்சிராத அப்படின்றத கேட் அவுட் ஆஃப் தி பேக். டு கால் இட் அ டே அப்படின்றது. ஸோ டு கால் அப்படின்றது, கால் அப்படின்னா நிறுத்தணும். இட்ஸ் அ டே அப்படின்ற போது அன்னைக்கு ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டாங்க. டு ஸ்டாப் ஒர்க்கிங் எஸ்பெஷலி பிகாஸ் யூ ஹேவ் டன் இனஃப். ஆல்ரெடி நிறைய உழைச்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே பண்ணவே முடியாது அப்படின்ற போது அந்த ஒர்க்கை ஸ்டாப் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதை தான் டு கால் இட் அ டே. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா, டு கால் இட் அ டே, ஒரு நாளை நம்ம ஃபுல்லாக எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணாதான் அந்த நாளை நம்ம ஒரு நாள்னு சொல்லலான்றதுக்காகவே ஒருத்தவங்க ஃபுல்லாக அவுட் அவுட் பண்ணி இதுக்கு மேலே என்னால் பண்ண முடியாது அப்படின்னு அதை நிறுத்துகிற இடத்த டு கால் இட் அ டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ எம் டூ டயர்ட் டு கண்டினியூ ஒர்க்கிங், லெட்ஸ் கால் இட் அ டே. ஸோ அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அன்றைக்கி வேலை பார்த்துட்டாங்க, போதுமானாலும் வேலை பார்த்துட்டாங்க. ஸோ இதோட அவங்க ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ அதனால இதுதான் அவங்களுடைய டே, டு கால் இட் அ டே அப்படின்றத சொல்லுவாங்க. நோ பெயின் நோ கெயின், இது நம்ம நிறைய இடத்துல கேட்டது. ஸோ இது ஒரு முக்கியமான ஐடியம்ஸ். டு ஒர்க் ஹார்டர் இன் ஆர்டர் டு கெட் சக்ஸஸ். ஒரு விஷயத்தில் நம்ம சக்ஸஸ் அடையணும் அப்படின்னா பெயின் இல்லாமல் நம்ம சக்ஸஸ் அடைய முடியாது அப்படின்றது தான். டு பி சக்ஸஸ்ஃபுல் வி மஸ்ட் ரிமெம்பர் நோ பெயின் நோ கெயின் அப்படின்றது. டு கட் கார்னர்ஸ் அப்படின்றது டு டூ சம்திங் பேட்லி ஆர் சீப்லி. ஸோ இது எப்படின்னா, டு கட் கார்னர்ஸ் அப்படின்றதுக்கு அர்த்தம், இப்போ நம்ம ஒரு பேப்பர் ஃப்ரெஷ்ஷாக ஒரு பேப்பர் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், கார்னர்ஸ்லாம் மடங்காமல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் அப்படின்னா அந்த பேப்பர் நல்லா தரமாக இருக்குன்றது அர்த்தம். இதுவே அந்த கார்னர்ஸ்லாம் மடங்கி கட்டாகி கிழிஞ்சிருந்துச்சு, இல்லை நம்ம அந்த நம்மளோட அந்த ரூபா நோட்டே இருக்கு இல்லையா, அந்த கார்னர்ஸ்லாம் ஸ்ட்ரெயிட்டாக கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த நோட்டு ஃப்ரெஷ் நோட் அப்படின்றது அர்த்தம். இதுவே கார்னர்ஸ்லாம் மடங்கி கிழிஞ்சிருந்துச்சுன்னா ரொம்ப பேடாக சீப்பாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ டு கட் தி கார்னர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அந்த விஷயம் ரொம்ப பேடாக சீப்பாக இருக்குது அப்படின்றது தான் டு கட் கார்னர்ஸ் அப்படின்வாங்க. தே ரியலி கட் கார்னர்ஸ் வைல் பில்டிங் திஸ் ரூம், இட்ஸ் லீக்கிங் நவ். ஸோ இந்த ரூமை கட்டும்பொழுது அவங்க ரொம்ப சீப்பாக பண்ணிட்டாங்க, அதனால இப்போ அந்த ரூம் லீக் ஆகுது அப்படின்றது. டு கட் தி கார்னர்ஸ் அப்படின்னா ஒரு விஷயத்தை எவ்வளவு சீப்பாக பேடாக பண்ண முடியுமோ அதுதான் டு கட் கார்னர்ஸ் அப்படின்றது. டு கிவ் சம்ஒன் தி கோல்டு ஷோல்டர். ஸோ நீங்கள் எந்த இடியம்ஸ் பார்த்தாலும் கோல்டு அப்படின்ற வார்த்தை இருந்துச்சுன்னா அது நெகட்டிவ் டேர்ம். இந்த இடத்துல கோல்டு அப்படின்றது வந்து நம்மளோட அந்த வெதர் கிளைமேட்டை குறிக்கிறது இல்லை. ஸோ கோல்ட் ஷோல்டர்ஸ், கோல்ட் லுக், கோல்டு ஸ்பீச், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு அப்படின்றது நெகட்டிவ். ஸோ வந்து அன்ஃப்ரெண்ட்லி, ஸோ ஃப்ரெண்ட்லி மேனர் இல்லாமல் ஒரு மாதிரி சிறுசிறுன்னு இருக்கிறது தான் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. டு கிவ் சம்ஒன் தி கோல்ட் ஷோல்டர் அப்படின்னா டு இக்னோர் ஆர் ட்ரீட் இன் அன்ஃபேர்லி வே. நம்ம ஒருத்தவங்களுக்கு ஷோல்டர் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்கள சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்றது அர்த்தம். அப்படியே அதுக்கு முன்னாடி கோல்டு அப்படின்னு போட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாமல் அவங்களை சரியாக ட்ரீட் பண்ணாமல் இருக்கிறதா கோல்ட் ஷோல்டர்ஸ் அப்படின்றது. பாஸ் கேவ் ஹிம் தி கோல்ட் ஷோல்டர்ஸ் அண்ட் வாக்ட் அவே. ஸோ அவங்களோட ஒர்க்கை சப்போர்ட் பண்ணாமல் அந்த பாஸ் வந்து நடந்து போயிட்டார் அப்படின்றது. இதுதான் கோல்ட் ஷோல்டர்ஸ் அப்படின்றது. அப்புறம் ஹார்ட் அண்ட் சோல் அப்படின்றது வித் கம்ப்ளீட் சின்சியாரிட்டி. ஸோ நம்ம ஒரு விஷயத்தை செய்யும்பொழுது நம்மளுடைய ஹார்ட் அண்ட் மைண்ட் அந்த ஈடுபாடோடு இருக்கணும்னு சொல்லலாம். அதே தான் ஹார்ட் அண்ட் சோல். ஒரு விஷயத்துக்கு முன்னாடி ஹார்ட் அண்ட் சோல் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க அந்த விஷயத்த ரொம்ப சின்சியராக பண்ணியிருக்காங்க அப்படின்றது அர்த்தம். ஹி புட்ஸ் ஹிஸ் ஹார்ட் அண்ட் சோல் இன்டு தி ஜாப். இன் பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னா இன் அ ரைட்டிங் ஆர் அ பிரிண்டட் ஃபார்ம். ஏன்னா பேப்பரில் நம்ம பிளாக் கலரில் தான், நீங்கள் புக்ஸாக இருந்தாலும் சரி டைப்ரைட்டராக இருந்தாலும் சரி எதில் பார்த்தாலும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும். ஏன்னா பேப்பர் ஒயிட்டாக இருக்கும், நம்ம அதில் பிளாக்ல எழுதியிருப்போம். இப்போ தான் நம்ம ப்ளூ ரெட் எல்லாமே யூஸ் பண்ணுறோம், அந்த காலத்தில் அவங்க மேக்ஸிமம் பிளாக் கலர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்றதுக்கான அர்த்தம் இன் அ ரிட்டன் ஆர் அ பிரிண்டட் ஃபார்ம் அப்படின்றது. திஸ் இஸ் குட் டு ஹேவ் தி அக்ரிமெண்ட் இன் பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னா அக்ரிமெண்ட் நம்ம ரிட்டன் அக்ரிமெண்ட்டாக இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்றதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பெட்டர் மேக் தி அக்ரிமெண்ட் இன் பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னா அது ரிட்டன் அக்ரிமெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்றது. தி ஆப்பிள் ஆஃப் சம்ஒன்ஸ் ஐஸ் அப்படின்றது a person or the thing that someone loves very much. ஸோ ஃபாரின் கண்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் ஆப்பிள் அப்படின்றது ரொம்ப அழகான ஒரு ஃப்ரூட். அது மட்டும் இல்லாமல் அவங்க யூஸ் பண்ணுற ஃப்ரூட்ஸ்லேயே ரொம்ப டேஸ்டியான ஒரு ஃப்ரூட்டும் ஆப்பிள் அப்படின்றது தான். ஸோ யாருக்கெல்லாம் ஆப்பிள் அப்படின்ற டேர்ம் வந்து மீன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு தான் இப்போ ஆப்பிள் அப்படின்ற டேர்ம். இப்போ நம்ம நிறைய வார்த்தைகள் நம்மளோட இந்த செல்ல வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி அங்கே ஃபாரினில் பார்த்தோம்னா ஆப்பிள் அப்படின்றது பிடிச்ச ஒருத்தவங்களுக்கு யூஸ் பண்ணுற வார்த்தை. ஸோ ஆப்பிள் ஆஃப் சம்ஒன்ஸ் ஐ அப்படின்றது ஒருத்தவங்களுக்கு பிடிச்ச ஒருத்தவங்களை தான் ஆப்பிள் ஆஃப் சம்ஒன்ஸ் ஐ அப்படின்வாங்க. ஹிஸ் சன் இஸ் தி ஆப்பிள் ஆஃப் ஹிஸ் ஐ. ஸோ வந்து ஒரு அப்பாவுக்கு தன் பையன் தான் ஆப்பிள் ஆஃப் ஹிஸ் ஐ அப்படின்ற மாதிரி. ஸோ ரொம்ப பிடிச்சவங்கள அது இட்ஸ் ஆப்பிள்ஸ் ஆஃப் சம்ஒன் ஐ அப்படின்றது. அட் டைம்ஸ் அப்படின்றது சம்டைம் ஆர் அக்கேஷ்னலி, சில நேரங்களில். அட் டைம்ஸ் அப்படின்றது சில நேரங்களில் அப்படின்றது அர்த்தம். ஐ ஹாவ் டு ஒர்க் லேட் அட் டைம்ஸ், சில நேரத்தில் நான் லேட்டாக வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றது. அட் டைம்ஸ் அப்படின்றது சம்டைம் ஆர் அக்கேஷ்னலி அப்படின்றது. அதே மாதிரி நவ் அண்ட் தென் அப்படின்ற இடியமும் சம்டைம்ஸ் அண்ட் அக்கேஷ்னலி இதே மீனிங் தான் கொடுக்கும். அட் டைம்ஸ்னாலும் சரி, நவ் அண்ட் தென் அப்படின்னாலும் சரி, சம்டைம்ஸ். ஹி டேக்ஸ் லாங் வாக் எவ்ரி நவ் அண்ட் தென். நவ் அண்ட் தென் அப்படின்னாலும் சம்டைம்ஸ் அப்பப்போ இந்த மாதிரி ஒரு சில நேரங்களில் இருக்குன்றது. அட் டைம்ஸும் நவ் அண்ட் தென்னும் ரெண்டுமே வந்து வரும். ஏர்ன் யூ
யுவர் லிவிங் அப்படின்னா டு ஏர்ன் மணி டு பே ஃபார் எவ்ரி திங் யூ நீட். இதை வந்து நீங்கள் டைரெக்டாகவே வந்து மீனிங் மாற்றி பார்த்தீங்கன்னா ஏர்ன் யுவர் லிவிங் வாழறதுக்கான சம்பாதியம் அப்படின்றது தான். டு ஏர்ன் மணி டு பே ஃபார் எவ்ரி திங் யூ நீட். யூ ஷுட் ஏர்ன் யுவர் லிவிங் ஹானஸ்ட்லி. நேர்மையான முறையில் நீ வாழறதுக்கான பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்றாங்க. ஸோ தி ஏர்ன் யுவர் லிவிங் அப்படின்றது தேவை, நம்ம வாழறதுக்கான அந்த தேவைக்கான பணத்தையாவது நம்ம சம்பாதிக்கணுன்றது. மேக் தி மோஸ்ட் ஆஃப் சம்திங் அப்படின்னா டு கெட் தி மேக்ஸிமம் யூஸ் ஆர் அட்வான்டேஜ் ஃப்ரம் சம்திங். ஸோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து மேக்ஸிமம் என்ன நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியுமோ அப்படி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் மேக் தி மோஸ்ட் ஆஃப் சம்திங். மோஸ்ட் அப்படின்னா மேக்ஸிமம். ஸோ கையில் இருக்கும் விஷயமோ இல்லை நம்ம லைஃபோ எதுவாக இருந்தாலும் அதுலேருந்து மேக்ஸிமம் நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுறதுக்கு பேர் தான் மேக் மோஸ்ட் ஆஃப் சம்திங் அப்படின்றது. ஸோ யூத் இஸ் தி பெஸ்ட் டைம் ஆஃப் ஒன்ஸ் லைஃப். ஸோ மேக் தி மோஸ்ட் ஆஃப் இட் அப்படின்றது. ஸோ மேக் தி மோஸ்ட் ஆஃப் இட்னா அந்த விஷயத்தை மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கிறது. கில் டூ பேர்ட் வித் ஒன் ஸ்டோன். ஸோ வந்து ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய், அதே தான் இந்த இடத்துல மாங்காய்க்கு பதில் பேர்டு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். கில் டூ பேர்ட் வித் ஒன் ஸ்டோன். ஓகேவா? டு அச்சீவ் டூ திங்ஸ் வித் அ சிங்கிள் ஆக்ஷன். ஸோ ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் தான். சைக்கிளிங் டு ஒர்க் கில்ஸ் டூ பேர்ட் வித் ஒன் ஸ்டோன் அப்படின்வாங்க. ஸோ ஒர்க்குக்கு சைக்கிளில் போகிறதின் மூலயமா கில் டூ பேர்ட்ஸ் வித் ஒன் ஸ்டோன் அப்படின்னா ஒன்று ஒர்க்குக்கு போகும்பொழுது நம்ம பெட்ரோல் சேவ் பண்ண மாதிரியும் ஆயிடுச்சு, அதே மாதிரி சைக்கிளில் போகும்போது எக்ஸசைஸும் முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால ஒரே கல்லில் நம்ம ரெண்டு பேர்ட்ஸ் வந்து கொள்ளுது. ஸோ கில் டூ பேர்ட்ஸ் வித் ஒன் ஸ்டோன் அப்படின்றது ஒரே ஆக்ஷனை ரெண்டு வேலையும் நம்ம முடிக்கிறது. டு பிரேக் தி ஐஸ் அப்படின்றது டு டூ ஆர் சே டு மேக் கம்ஃபர்டபுள் டு ஸ்பீக் அப்படின்றது. ஸோ என்னன்னா இப்போ ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம் இருக்குது, இல்லை வந்து அங்கே உட்காந்துருக்க ஒரு மீட்டிங் ரூம் இருக்குது, அங்கே இருக்கும் யாரையுமே தெரியல அப்படின்னா அந்த ரூமே எப்படி இருக்கும் அப்படின்னா சைலண்ட்டாக இருக்கும். ஸோ தி பிரேக் தி ஐஸ் அப்படின்றது அர்த்தம். வின்டர் டைம்லலாம் ஃபாரின் கண்ட்ரியில் நீங்கள் வெளியே போனீங்க அப்படின்னா ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும், எல்லா இடத்துலையும் அந்த ஸ்னோஃபால் இதெல்லாம் தான் இருக்கும். அப்போ கேட்குற ஒரே சத்தம் என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த ஐஸ் பிரேக் ஆகிற சத்தம் மட்டும்தான் அந்த இடத்துல கேட்கும் அப்படின்வாங்க. ஐஸ் பிரேக் ஆகும்பொழுது அதில் ஒரு சத்தம் வந்து வந்துகிட்டே இருக்கும், அந்த சத்தம் மட்டும்தான் கேட்கும். ஸோ அந்த மாதிரி அமைதியாக இருக்கும் அந்த ரூம். அதாவது யாருமே தெரியாமல் எல்லாருமே இருக்கும்பொழுது அமைதியாக இருக்கும்பொழுது யாராவது ஒருத்தவங்க ஏதாவது பேசி சிரிச்சாங்க அப்படின்னா உடனே எல்லாருமே கண்டினியூஸாக பேசி சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஃபஸ்ட்டு பேசுகிறாங்க இல்லையா அந்த இடத்துல ஒருத்தவங்களை கம்ஃபர்டபுள் ஆக்குறாங்க இல்லையா அதை தான் டு பிரேக் தி ஐஸ் அப்படின்வாங்க. he told a joke to his new colleague to break the ice. ஸோ அந்த சைலன்ஸை உடைக்கிறதெல்லாம் பிரேக் தி ஐஸ் அப்படின்வாங்க. ஸோ அதனால தான் பிரேக் தி ஐஸ் செஷன் அப்படின்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ சைலன்ஸை உடைக்கிறதுக்கு பேர் தான் பிரேக் தி ஐஸ். அடுத்தது டே இன் டே அவுட் அப்படின்னா ஸோ எவ்ரிடே டெய்லி நடக்கிற ஒரு விஷயத்தை தான் டே இன் டே அவுட் அப்படின்வாங்க. இது வந்து சூரியனுக்கு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ டே இன் டே அவுட். ஸோ சூரியன் வந்து டெய்லி சூரியன் உதிக்கும் டெய்லி மறையும் அப்படின்னா என்னென்னா டெய்லி இது நடக்குது. ஸோ டே இன் டே அவுட் அப்படின்றது எவ்ரிடே. ஐ எம் ஸோ டயர்ட் ஆஃப் டூயிங் தி சேம் ஜாப் டே இன் டே அவுட். ஸோ டே இன் டே அவுட் அப்படின்றது டெய்லி தினமும் அதே ரொட்டீனாக நடக்குதுன்னா நம்ம டே இன் டே அவுட் அப்படின்னு சொல்லுவோம். இன் பை ஃபிக்ஸ் அண்ட் ஸ்டார்ட்ஸ் அப்படின்றது ஸோ இது மெயினாக பார்த்தீங்கன்னா பொருட்களுக்கு மிஷினரிக்கு தான் இது யூஸ் பண்ணுவாங்க. இன் ஆர் பை ஃபிக்ஸ் அண்ட் ஸ்டார்ட் அப்படின்றது டு ஸ்டாப் தென் வந்து ஸ்டார்ட் அகெயின் இன்டர்மிட்டன்ட்லி. அதாவது என்ன ஃபஸ்ட்டு நின்றுடுச்சு, அதை ஃபிட் பண்ணியிருக்காங்க, சரி பண்ணியிருக்காங்க, சரி பண்ண உடனே அது ஸ்டார்ட் ஆகிடுச்சு, கொஞ்சம் தூரம் அது போகிற வரைக்கும் நம்ம ஃபிட் பண்ணி விட்டுருக்கோம் அப்படின்ற பொழுது நம்ம இன் பை ஃபிக்ஸ் அண்ட் ஸ்டார்ட் அப்படின்றது. தி கார் வாஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்லி ப்ரோக்கன் டவுன். ஸோ வந்து நடுத்தருவில் கார் நின்றுடுச்சு. பை ஃபிக்ஸ் அண்ட் ஸ்டார்ட் வி வர் ஏபிள் டு கெட் டு தி மெக்கானிக். அப்படியே ஏதோ லைட்டாக பட்டி டிங்கரிங் பார்த்து அந்த காரை அப்படியே கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு மெக்கானிக் ஷெட் வரைக்கும் போயிட்டோம் அப்படின்ற பொழுது ஸோ பை ஃபிக்ஸ் அண்ட் ஸ்டார்ட் அப்படின்றது கம்ப்ளீட்டாக ஒரு விஷயம் நின்றுடுச்சு, அதை லைட்டாக நம்ம கொஞ்சம் சரி பண்ணி நம்ம போக வேண்டிய இடம் ஃபுல்லாக இல்லைனாலும் அட்லீஸ்ட் ரிப்பேர் பண்ண வேண்டிய இடத்துக்கு போகிற வரைக்குமா அந்த டைமை தான் ஃபிக்ஸ் அண்ட் ஸ்டார்ட்ஸ் அப்படின்வாங்க. எ நேரோ எஸ்கேப் அப்படின்றது எ சுச்சுவேஷன் இன் விச் அன் ஆக்சிடென்ட் இஸ் ஜஸ்ட் அவாய்டட். ஸோ நம்ம எஸ்கேப் அப்படின்னாலே என்னது தப்பிச்சிட்டோம் அப்படின்றது. எ நேரோ எஸ்கேப் அப்படின்றது வந்து அந்த நூல் இழையில தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறது தான் எ நேரோ எஸ்கேப். ஸோ வி ஹேட் அ வெரி நேரோ எஸ்கேப் ஃப்ரம் தி ஆக்சிடென்ட். மெயினாக நேரோ எஸ்கேப் அப்படின்றது ஆக்சிடென்ட்டோ இல்லை ஒரு பேட் சுச்சுவேஷனுக்கோ தான் நேரோ எஸ்கேப் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. beat around about the bush அப்படின்றது to avoid talking about what is really important. So don't beat around the bush. இதெல்லாம் வந்து அவங்க ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது. புஷ் அப்படின்னா முட்புதர். நீங்கள் சாதாரணமாக ஒரு முட்புதரை ஒரு இடத்துல பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்ற நம்ம கிளாரிட்டி தெரியாது.
ஸோ அந்த புஷ்ஷுக்கிட்டே சுற்றிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களால் எதுக்குமே கிளாரிட்டிக்கு வர முடியாது. ஸோ அந்த புஷ்ஷை தாண்டி பார்த்தா மட்டும்தான், அந்த புதரை தாண்டி பார்த்தா மட்டும்தான் என்ன இருக்குன்றது தெரியும். ஸோ இதுதான் இந்த என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த புதர் மாதிரி தான் வந்து புதர்மா பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் எது முக்கியமோ அதை தவிர்த்து மீதி எல்லாத்தையும் பேசுகிறவங்கள டோன்ட் பீட் அரவுண்ட் தி புஷ் அப்படின்வாங்க. ஹி ஆல்வேஸ் யூஸ் டு பீட் அபவுட் தி புஷ் இன் ஆல் சுச்சுவேஷன். சிலவங்க பார்த்தீங்கன்னா எதை முக்கியமாக பேசணுமோ அதை மட்டும் பேச மாட்டாங்க, மீதி எல்லா கதையும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் டோன்ட் பீட் அரவுண்ட் தி புஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது மேக் போத் ends meet to earn enough to pay. அட்லீஸ்ட் போத் ends to meet அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு கயிறு இருக்கு அப்படின்னா அந்த ரெண்டுத்தையும் நம்ம முடிச்சு போட்டால் தான் அது ஒரு விஷயமா நம்மளால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அட்லீஸ்ட் முடிச்சு போடுற அளவுக்காவது அந்த கயிறுடைய நீட்டம் இருக்கணும் இல்லையா, அந்த அளவுக்கு அது நம்ம ஏர்ன் பண்ணணும். அட்லீஸ்ட் டு ஏர்ன் இனஃப் டு பே. இந்த இடத்துல பே அப்படின்றது ஃபாரின் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் பில், பேயிங் யுவர் பில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி வீட்டு வாடகை கட்டுறது, கரண்ட் பில் கட்டுறது, வாட்டர், அதுக்கப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸு, அவங்களுக்கான செக்யூரிட்டி, இந்த மாதிரி நிறைய அவங்க பே பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பில் கட்டுறதுக்காவது வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுக்கு அவங்க யூஸ் பண்ணுற வார்த்தை மேக் போத் ends meet அப்படின்றது. ஓகேவா, ஏர்ன் யுவர் லிவிங் அப்படின்றதும் மேக் போத் ends meet அப்படின்ற இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஏர்னிங் பற்றி சொல்லுவாங்க. சின்ஸ் he lost his job, he is finding it harder to make both ends meet. ஸோ அவங்களுக்கு வந்து ஒருத்தவங்க ஜாப் போயிடுச்சு, ஸோ அதனால meet both the ends. ஸோ வந்து அவங்களோட தேவைக்கே வந்து அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்றது. நிப் சம்திங் இன் தி பட். ஸோ வந்து முளையிலே கிள்ளி எரி, இதுதான் நிப் சம்திங் இன் தி பட். டு ஸ்டாப் இன் தி பிகினிங் ஆஃப் இட் டெவலப்மெண்ட். ஆரம்பிக்கும் பொழுதே அதை நம்ம வந்து எடுத்து விட்டுருணும் அப்படின்ற மாதிரி அதுதான் நிப் சம்திங் இன் தி பெட். முளையிலே கிள்ளி எறிவது, அதே தான் இங்கிலீஷில் இந்த இடத்துல நிப், அந்த கிள்ளி எறிகிறது தான் நிப். சம்திங் இன் தி பட். ஸோ வந்து அந்த முளையிலே நம்ம வந்து கிள்ளணும் அப்படின்றது. எ பேட் ஹேபிட் இன் அ சைல்ட் ஷுட் பி நிப்டு இன் தி பட். ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம பார்த்த இந்த 30யும் பார்த்தீங்கன்னா நமக்கு நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் அவங்க டெய்லி லைஃப்பில் நார்மலாக யூஸ் பண்ணுற இந்த டேர்ம்ஸ். ஸோ இதெல்லாத்தையும் பார்த்துட்டோம். இதை பேஸ் பண்ணி நம்ம எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு 2 விஷயம் கிளாரிட்டியாக இருக்கும். ஒன்று, இதுக்கான மீனிங்கை நம்ம எப்படி ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்றது. ஒருவேளை நமக்கு தெரியாத இடியம்ஸே நமக்கு கொஷினில் கொடுத்துருந்தாலும் அப்போவும் நம்ம எப்படி ரைட் ஆன்சர் சூஸ் பண்ணணும் அப்படின்றத அடுத்து நம்ம இந்த இடியோமேட்டிக் கொலோகேஷன் எக்ஸசைஸ் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ நம்ம காமனாக யூஸ் பண்ண idioms and collocations நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது how to solve idiom collocations. மெயினாக இந்த idiom collocations பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய idioms and phrases பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த டாபிக் idioms and phrases வந்து நம்ம தனியாகவே ஒரு வீடியோவாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதில் ஒரு 200 to 300 idioms நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே அதை வச்சு இந்த கொஷின் idiom collocations ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஒரு சில நேரத்தில் நமக்கு தெரிஞ்சது நம்ம படித்ததெல்லாம் தாண்டி ஒரு சில கொஷின்ஸ்லாம் வரும். அப்படி அந்த கொஷின்ஸ் idioms வச்சு வரும்பொழுது அதை எப்படி கெஸ் பண்ணலாம் அப்படின்றத இப்போ நான் சொல்ல போகிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது என்னென்னா லாங்குவேஜஸை வச்சு ஒரு சில இடியம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படி ஒரு லாங்குவேஜை வச்சு வருது அப்படின்னா ஸோ எந்தெந்த லாங்குவேஜுக்கு என்னென்ன மீனிங் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். தி ப்ரொஃபஸர் லெக்சர் ஃபெல் ஆல் கிரீக் டு மீ. இந்த இடத்துல கிரீக் அப்படின்ற வார்த்தை இது கிரீக் லாங்குவேஜை வந்து குறிக்குது. இதை நம்ம தமிழ்லையே சொல்லுவோம் இல்லையா, நான் இப்போ தமிழில் தானே சொல்லியிருக்கேன், இது கூட புரியலையான்ற மாதிரி தான் இந்த இடியம்ஸ் எல்லாமே இங்கிலீஷ் நேட்டிவ் ஸ்பீக்கர். ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜை மதர் டங்காக வச்சிருக்கிறவங்க பேசுறது, அவங்களுக்கு இங்கிலீஷ் தவிர்த்து வேறு எந்த லாங்குவேஜில் சொன்னாலும் புரியாது அப்படின்றதுனால இந்த இடத்துல கிரீக் அப்படின்ற வார்த்தை. ஸோ எனக்கு எல்லாமே இந்த லெக்சர் ஃபுல்லாகவே எனக்கு கிரீக் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்றது அர்த்தம். ஸோ கிரீக் அப்படின்றதெல்லாம் யூஸ் பண்ணும்பொழுது நாட் அண்டர்ஸ்டாண்டபிள், இங்கிலீஷை தவிர்த்து வேறு ஏதாவது லாங்குவேஜ் அந்த இடியம்ஸில் இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் நாட் அண்டர்ஸ்டாண்டபிள், கன்ஃபியூஷனாக இருக்குது, இதை தான் வந்து அந்த இடியம் வந்து குறிக்கும். தி கிளாஸ் ஃபெல்ட் லாட்டின் அண்ட் கிரீக் அப்படின்றது. ஸோ இதுலேயும் லாட்டின் அண்ட் கிரீக், ஸோ லாட்டினும் ஒரு லாங்குவேஜ், கிரீக்கும் ஒரு லாங்குவேஜ். ஸோ கிளாஸ் ஃபெல்ட் லாட்டின் அண்ட் கிரீக் அப்படின்னா அது எனக்கு கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படின்றது தான். ஸோ இப்போ லாட்டின் கிரீக்லாம் பார்த்துட்டோம். இதே மாதிரி ஃப்ரெஞ்சுக்கும் ஒரு இடியம் இருக்குது. ஸோ லாட்டின் கிரீக்லேருந்து ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜை மட்டும் யூஸ் பண்ணும்போது அதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். என்ன அப்படின்னா he said pardon my French அப்படின்றது. pardon அப்படின்றது ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜில் மன்னிப்பு, அப்பாலஜி கேட்குற மாதிரி தான். ஸோ pardon my French அப்படின்னா இந்த இடத்துலையும் அவங்க ஏதோ மன்னிப்பு கேட்குற மாதிரி ஒரு விஷயம். இதை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு பேட் லாங்குவேஜ் அப்படின்னா ஹார்ஷாக ஒரு விஷயத்த சொல்கிறதோ இல்லை ரஃப்பான டோனில் ஒருத்தவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்லும் பொழுதோ அப்போ அதுக்கப்புறம் அவங்க வந்து நம்ம இவங்க கிட்ட இப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் யூஸ் பண்ணுற அந்த இடியம் தான் pardon my French. ஸோ pardon my French அப்படின்றது பேட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல இது என்ன வந்து மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். ஸோ கிரீக் அண்ட் லாட்டின் இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது நாட் அண்டர்ஸ்டாண்டபிள், கன்ஃபியூஸ்டுக்கு யூஸ் பண்ணணும். இதுவே ஃப்ரெஞ்ச் அப்படின்ற இது மெயினாக அந்த pardon அப்படின்ற வார்த்தை வந்துச்சு அப்படின்னா பேட் லாங்குவேஜஸ், ஹார்ஷ் லாங்குவேஜ் இல்லை வந்து இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் இந்த ஃப்ரெஞ்ச் வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும்.
இப்போ நம்ம லாங்குவேஜஸ் வச்சு பார்த்த மாதிரி நம்ம பாடி பார்ட்ஸ் இப்போ ஃபிங்கர்ஸ் டங் இதெல்லாம் வச்சு ஒரு சில இடியம்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கான மீனிங்லாம் என்னவா இருக்கும் அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ வந்து ஹி வெயிட்டட் ஃபிங்கர்ஸ் கிராஸ்டு. ஸோ ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் அப்படின்றதுக்கான அந்த பிக்சர் நான் உங்களுக்கு பக்கத்தில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபிங்கர்ஸ் கிராஸ் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னென்னா, இப்போ வரைக்கும் நமக்கு ரிசல்ட் தெரியலை, ஆனால் அந்த ரிசல்ட்டு நல்ல விதமாக இருக்கும் அப்படின்றது ஹோப் எதிர்பார்க்கப்படும் பொழுது ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் அப்படின்வாங்க. நிறைய இடத்துல அவங்க வந்து ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் மொமெண்ட் அப்படின்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான அர்த்தம் இன்னும் ரிசல்ட் தெரியலை, ஒரு நல்ல விஷயமா அது நடக்கணும் அப்படின்றது தான். ஸோ ஃபிங்கர்ஸ் கிராஸ் அப்படின்றது ஹோப்பிங் ஃபார் குட். ஆல் ரிமைன்ஸ் பைட்டிங் தேர் டங். ஸோ வந்து நாக்கு கடிச்சிட்டு இருக்கிறது அப்படின்றது, ஸோ நம்ம தமிழில் இதை பல்ல கடிச்சிட்டு இருக்கிறதுன்னு சொல்லுவோம், பட் இங்கிலீஷ் லாங்குவேஜில் இதை டங்குக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க, நாக்குக்கு. பைட்டிங் தேர் டங் அப்படின்னா சைலண்டாக இருக்கிறது. ஸோ பல்ல கடிச்சிட்டு இருக்கிறதுனா நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல சைலண்டாக நம்ம இருப்போன்றது, அதே தான் இங்கிலீஷில் பைட்டிங் தேர் டங் அப்படின்றது சைலண்டாக இருக்கிறது குறிக்குது. தி டீம் ஹேட்ஸ் ஆஃப் ஹர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்றது அந்த ஃபாரின் பீப்புள் மேக்ஸிமம் அந்த கோட் ஷர்ட் அதுக்கு மேலே அந்த ஹேட் அந்த தொப்பி வந்து யூஸ் பண்ணுவாங்க. நிறைய இடத்துல அந்த தொப்பி வந்து அவங்க வியர் பண்ணியிருப்பாங்க. யாரோட பெர்ஃபார்மன்ஸ் அது ரொம்ப நல்லா இருக்குது அப்ரிஷியேட் பண்ணணும்னா மட்டும்தான் அந்த தொப்பியை கையில் கைட்டி கொஞ்சம் பெண்ட் பண்ண மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஹேட்ஸ் ஆஃப். அதை ஹேட் அப்படின்றது அந்த கேப் ஆஃப் அப்படின்றத அதை ரிமூவ் பண்ணுறது. ஸோ வந்து ஒரு தொப்பியை கைட்டி ஒருத்தவங்க வந்து பெண்ட் பண்ணி ஒருத்தவங்களை பார்த்து சொல்கிறாங்கன்னா அதுக்கு பேர் அப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டீம் ஹேட்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா அப்ரிஷியேட், உண்மையாகவே அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருக்கு, அவங்க வந்து நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்கன்னா அந்த மனசார பாராட்டுறது தான் ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. கான் மேக் ஹெட்ஸ் ஆர் டைல்ஸ் ஆஃப்டர் வாட்சிங் தி ஃபிலிம். ஹெட்ஸ் ஆர் டைல் அப்படின்றது நம்ம காயின் டாஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ காயினை டாஸ் பண்ணும்பொழுது சுற்றி விடும்பொழுது ஹெட் வருமா டைல் வருமானது தெரியாது அப்படின்றது இந்த இடத்துல வந்து கன்ஃபியூஷனை தான் இந்த இடத்துலையும் குறிக்குது. ஸோ கான் மேக் ஏன்னா அந்த காயின் கீழே விழுந்து என்ன வருதோ அதை வச்சு நம்ம கணிக்க முடியும். ஸோ அந்த காயினை டாஸ் பண்ணும்பொழுது ஹெட் வருமா டைல் வருமானு தெரியாது, அந்த ஒரு அர்த்தம் தான் கான் மேக் ஹெட்ஸ் அண்ட் டைல்ஸ் ஆஃப்டர் வாட்சிங் திஸ் ஃபிலிம் அப்படின்றது ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படின்றது. ஸோ இதோட நம்ம இந்த இடியம் கொலோகேஷன்ஸ் கம்ப்ளீட்டாகவே வந்து முடிச்சிட்டோம். இதை தாண்டி நம்ம அந்த இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் வீடியோ வரும்பொழுது இன்னமும் உங்களுக்கு இடியம் கொலோகேஷன்ஸ் இன்னும் வந்து ஈஸியாகவும் நிறைய இடியம்ஸ் தெரிஞ்சுக்கும் பொழுது இந்த இடியம் கொலோகேஷன்ஸ்க்கான ஆன்சர் நீங்கள் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே இந்த கொலோகேஷன் டாப்பிக்கை நம்ம கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 3 டைப்ஸ் ஆஃப் கொலோகேஷன்ஸ் பார்த்துருக்கோம். பேசிக் கொலோகேஷன்ஸ் பார்த்துருக்கோம், வேர்பல் அதாவது ஃப்ரேசல் கொலோகேஷன்ஸ் பார்த்துருக்கோம், இடியமேட்டிக் கொலோகேஷன்ஸ். ஸோ எல்லாமே வித் எக்ஸாம்பிளோட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோக்கான நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன், அங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலோட லிங்க் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ நோட்ஸ் வேணுன்றவங்க நீங்கள் அங்கே போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் தாராளமாக வந்து கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ உங்களோட டவுட்ஸ் வந்து நான் கமெண்ட்டில் வந்து சால்வ் பண்ணிடுறேன். ஸோ இதோட இந்த கொலோகேஷன் அப்படின்ற வீடியோ, ஸோ உங்களுக்கு கொஷின் பேப்பரில் 1 or 2 கொஷின்ஸ் கண்டிப்பாக கொலோகேஷன்ஸ் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இந்த வீடியோ அந்த கொஷின்ஸ்க்கு உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு போதுமான அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதோட நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ வந்து இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ஸோ தேங்க்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.